டேட்டாவை நான் எங்க கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும்? வேர் ஐ வாஸ் ப்ரொவைடட் த டேட்டா இன் திஸ் பிளேஸ். நான் டேட்டா எங்க கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல? எனக்கு தேவையான டேட்டா நான் எங்க கொடுத்துருக்கேன்? எஸ், எனக்கு தேவையான இருக்கிற டேட்டாலாம் நான் எங்க கொடுத்துருக்கேன்? பேஸ் கிளாஸ்லயா சார்? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த டெஸ்ட்ல டேட்டா வந்து எங்க கொடுத்துருக்கேன்? வேர் ஐ ப்ரொவைடட் த டேட்டா. இந்த டபுள் கோட்ஸ் உள்ள சென் கீஸா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக எக்ஸல் ரீட்ல இருந்து அந்த டேட்டாவை நம்ம அமைச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நார்மலி இப்போ இந்த டேட்டாவை வந்து நம்ம டேரெக்டாக இப்படி கொடுக்காம பேராமீட்டரா எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஓகேவா? அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ல நான் ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏ அண்ட் பி ஜாவான்னு வச்சிருக்கேன் இல்லையா? ஓகேவா? இதுல வந்து இப்படியே கூட இருக்கட்டும். I don't want to use these things. Let me show you first of all how it is really happening in our places. ஓகேவா? A and B ஜாவாவை நான் எடுத்துக்கிறேன். இது JUnitக்காக தான் எடுத்தது, பட் I can use it for the TestNG also, no problem. TestNGக்கு நான் மாத்திக்கிறேன் வேணாம். In case if I require. இந்த இம்போர்ட் வேல்யூ தூக்கிட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எரர் காட்டுமா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெஸ்ட் என்ஜிக்கானது அதில் போட்டுக்கலாம். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த டெஸ்ட் என்ஜியோட டெஸ்ட் இருக்கும் போது சிமிலர்லி I can utilize the same in the A class also. So @testல டெஸ்ட் என்ஜியோட அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். @ignore அப்படின்றதுலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெஸ்ட் என்ஜி அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். @ignore பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம நேற்று படிச்சிருந்தோம். enabled false. enabled equal to false அப்படின்னு படிச்சிருந்தோம். ஒரே டெஸ்ட் கேஸை மல்டிபிள் டைம் ரன் பண்றதுக்கு என்ன படிச்சிருந்தோம்? Invocation counts. எஸ், இன்வோகேஷன் கவுண்ட் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டேக் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இப்போ நான் வந்து இந்த டெஸ்ட் கேஸை ப்ரையாரிட்டிஸும் என்னால் பண்ண முடியும். ஸோ அது ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு எதனா ஒரு இன்டீஜர் நம்பர் கொடுத்து எல்லா டெஸ்ட் கேஸ்லையும் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்திருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிம்பிள் தான். டைரக்டா நம்ம வந்து இங்க டேட்டாவை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிண்ட் திஸ் திங். ஓகே, லெட் இட் பி A1 A2 A3 அப்படின்னே கூட இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட்ல இந்த கிளாஸ்ல நான் வந்து டேட்டாவை நான் கொடுக்க போறேன். ஓகேவா? அந்த டேட்டா நான் டைரக்டா கொடுக்க போறது இல்ல, இன்டைரக்டா கொடுக்க போறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ நீங்க இந்த இது பாக்குறீங்க, இதுல தெளிவா தெரியுது நான் இந்த டேட்டாவை தான் கொடுக்க போறேன் அப்படின்னு தெரியுது. நான் டேட்டா ட்ரிவன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹிடன் ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி டேட்டா ட்ரிவன் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வகையில் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஏ கிளாஸை நான் எடுத்திருக்கேன், அதே மாதிரி பி கிளாஸையும் நான் ஒரு சிலது எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் டேட்டாவை நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள், இதுக்கு எந்தெந்த கிளாஸ்லலாம் நீ வந்து யூஸ் பண்ண போறியோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோ. புரியுதா? ஃபர்ஸ்ட் எந்தெந்த கிளாஸ்ல உனக்கு தேவைப்படுதோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஏன்னா நீ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே செப்பரேட் கிளாஸ் தான் யூஸ் பண்ண போற. கரெக்டா? ஸோ அந்த கிளாஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணு. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா கடைசியா ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கு? லாஸ்டா ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கு இந்த இடத்துல? டெஸ்ட் என்ஜில ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, கன்வெர்ட் டு டெஸ்ட் என்ஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இதுல. அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். ஓகேவா? இந்த ஷூட் லெவல்ல இந்த டெஸ்ட் நேம்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ இது என்ன பர்பஸ்க்காக நான் எடுக்கிறேன்? இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறேன் இது நான்? இப்போதைக்கு நான் வந்து டேட்டா பர்பஸ்க்காக நான் எடுக்கிறேன் இல்லையா? அதனால நான் டேட்டானே நான் வச்சுக்கிறேன். சிம்பிளா நான் என்டர் கொடுக்குறேன், வேற எந்த சேஞ்சஸும் கொடுக்காம. அது என்ன பண்ணிருக்கு நீங்க கொஞ்சம் பாருங்க. Could you able to see? நம்ம கொடுத்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்எம்எல் இங்க ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும்.
ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட்-ng-யோட அனோட்டேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட்-ng-யோட அனோட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரைட்டீரியால இது உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஷூட், கரெக்டா? அந்த ஷூட்டுக்குள்ள எனக்கு ஒரு பிஃபோர் டெஸ்ட், அதுக்குள்ள எனக்கு ஒரு பிஃபோர் கிளாஸ், அது உள்ள நம்ம குரூப்பிங்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அதுக்குள்ள வந்து செப்பரேட்டா கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு ஐ மீன் மெத்தட் அப்படின்றத இந்த இடத்துல கிளாஸ் மென்ஷன் பண்றாங்க. அந்த மெத்தடுக்குள்ள தான் நம்ம டெஸ்ட்ன்றது எழுதியிருப்போன்ற மாதிரி அப்படியே டோட்டலா நம்மளுக்கு வந்து இது இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? இது எல்லாருக்குமே விளங்குச்சா? நான் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் எந்தெந்த கிளாஸ்ல எனக்கு டேட்டா தேவைப்படுதோ அந்த டேட்டாவுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெஸ்ட்-ngங்கிறதுல வந்து கன்வெர்ட் டு டெஸ்ட்-ng நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ இதுக்குள்ள நான் என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த ஏக்கும் பிக்கும் தான் எனக்கு என்ன தேவை? எனக்கு வேல்யூஸ் எனக்கு தேவை. கரெக்டா? பாராமீட்டர் தேவை எனக்கு. அதாவது இந்த ஏக்கும் இந்த ஏ கிளாஸுக்கும் இந்த பி கிளாஸுக்கும் தான் எனக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன டேட்டா கொடுக்க போறோம் அப்படின்றது வேணும். அந்த பாலனோட டேட்டாவா இருக்கட்டும் இல்ல ஸ்னேகாவோட டேட்டாவா இருக்கட்டும் இங்க கொடுத்துருக்கிற டேட்டா எனக்கு நான் அங்க கொடுத்துருவேன். ஓகேவா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு மேல ஒரு டேக், அது என்ன டேக்னு பாருங்க. What is the name of the tag? Parameter. ஓகேவா? பாராமீட்டர்ன்ற டேகுக்கு வந்து ரெண்டு ஆட்ரிபியூட் நேம் கேக்குது. ஓகேவா? ஒன்னு வந்து நேம், இன்னொன்னு வந்து வேல்யூ. நம்ம எப்படி HTML கோட் படிச்சோமோ அதே மாதிரி தான். ஓகேவா? டேக் நேம், ஆட்ரிபியூட் நேம், ஆட்ரிபியூட் வேல்யூ அதே மாதிரி தான். ஓகேவா? அதுல டேக் நேம் வந்து பாராமீட்டர், அதுல நேம்னு ஒன்னு கேக்குது, வேல்யூன்னு ஒன்னு கேக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா நேம்ல லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூல என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா பாலன் அப்படின்னு வச்சிடலாம். நான் சொல்றது புரியுதா? லாகினுக்கு தேவைப்படுற வேல்யூ பாலன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாராமீட்டரை செட் பண்ணிக்கலாமா? பாராமீட்டர் அப்படின்னாலே போதும். இது வந்து பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாமா அதோட பேரு? அப்ப அந்த பாஸ்வேர்டுக்கு என்ன கொடுத்துட போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். சிம்பிள். புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? இட்ஸ் லைக் a key value pair combination மாதிரி. ஓகேவா? ஒரு நேம் ஒரு வேல்யூ. ஓகேவா? சோ நான் எப்பப்பெல்லாம் இந்த நேமை கூப்பிடறனோ இந்த வேல்யூ எனக்கு வந்துருவாரு. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இதை நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பாத்துருவோமா? எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பாத்துடலாமா? வெரி சிம்பிள். இப்போ இந்த இடத்துல என்ன டாக் நேம் வச்சு இங்க யூஸ் பண்ணீங்க? வாட் இஸ் த டாக் நேம் ஓவர் ஹியர்? Parameter. கரெக்டா? பாராமீட்டர் அப்படின்றத என்னோட டாக் நேம், கரெக்ட் தானே? ஓகே. சோ இப்போ இந்த டாக எனக்கு எந்த இடத்துல எனக்கு தேவைப்படுதோ, எந்த டெஸ்ட்ல எனக்கு தேவைப்படுதோ அதுக்கு மேல சொன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டெஸ்ட் A3 இருக்கு இல்லையா, அவருக்கு எனக்கு இந்த பாராமீட்டர் தேவைப்படுது அப்படின்னா @ அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டா போதும் அவர் வந்துருவார். ஓகேவா? @ பாராமீட்டர் சொன்னேன் அப்படின்னாலே போதும் அவர் வந்துருவார். அதுக்குள்ள ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இன்னொரு பிராக்கெட் போட்டுக்கோ. ஏன்னா மல்டிபிள் கொடுக்கறதா இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பிராக்கெட் யூஸ் பண்ண முடியும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாரந்தசிஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அங்க நான் என்ன நேம்ல கொடுத்து வச்சிருக்கேன்? Login password. லாகின்ற நேம்ல கொடுத்து வச்சிருக்கேன்னா அப்ப இந்த இடத்துல லாகின் சொல்லிட்டனா போதும். இங்க எத்தனை வேல்யூ பாஸ் பண்ற பாராமீட்டர்ல? 1. ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன் இல்லையா? அப்ப அந்த ஒரு வேல்யூவை நான் ஆர்குமெண்டா இங்க கொடுக்கணும். சார் எஸ் சொல்லுங்க அரவிந்த். சார் பட் அங்க வந்து நீங்க அந்த @parameters இருக்கு சார். எஸ் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஒரு பாராமீட்டர் கொடுத்துறேன்னா மல்டிபிள் பாராமீட்டர் கொடுத்துருக்கேனா? ரெண்டு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். ரெண்டு பாராமீட்டர் கொடுக்கறதுனால நான் வந்து @parameters வச்சு தான் எத்தனை பாராமீட்டர் வேணுமோ ஒரே இதுலயே நான் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான். ஓகே. சோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் @parametersக்குள்ள லாகின் மட்டும் தான் கூப்பிடுறேன். அது வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு வேல்யூ எனக்கு கொடுக்குமா? அது எனக்கு என்ன டேட்டா டைப்பா அங்க இருக்கு எனக்கு ஆக்சுவலா? ஸ்ட்ரிங்கா இருக்கு. கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிம்பிள் ஸ்ட்ரிங்கா. ஓகேவா? சும்மா நானே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? லாகின் இல்லைன்னா யூசர் நேம் கூட வச்சுக்கிறேன். புரியுதா? ஓகேவா? சோ இப்ப உங்களோட பெனிஃபிஷியலுக்காக நான் என்ன பண்றேன்னா A3 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு
அந்த யூசர் நேம் என்னத்தை வச்சிருக்குன்னு பாத்துடலாமா? யூசர் நேம் நான் பிரிண்ட் பண்றேன் இந்த இடத்துல. புரியுதா நான் பண்ணிருக்கிறீங்க? பாராமீட்டர்ல லாகின் கொடுத்துட்டேன். இந்த நேம் அதுக்கான வேல்யூ எடுத்துட்டு வரும். இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆர்குமெண்ட்ல ஒரு பாராமீட்டர் நான் செட் பண்ணிட்டேன். ஆர்குமெண்ட்ல ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். அது ஸ்ட்ரிங்கா ஏதோ ஒரு பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அது என்ன வேல்யூ எடுத்துட்டு வருதுன்னு பாத்துடலாமா? ஓகே, சோ நான் இப்ப இதை இங்க இருந்தும் ரன் பண்ணலாம், இங்க இருந்தும் ரன் பண்ணலாம். Better I can run from here. That could be more beneficial for me. So right click, run as test change issued. ரன் பண்றேன். அது என்ன எடுத்துட்டு வருது அப்படின்றத பாத்துடலாமா? லோட் ஆயிட்டு இருக்கு. எஸ், ரன் ஆயிடுச்சு. நான் ஏதாவது ஒரு இடத்துல பாலன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேனா என்னோட ப்ரோக்ராம்ல A3 டெஸ்ட்ல? நல்லா பாரு. A.javaல எங்கன்னா பாலன் எதனா மென்ஷன் பண்ணியிருக்கேனா? கிடையாது இல்லையா? ஆனா அது பாலன்றது எனக்கு கரெக்டா எடுத்ததுக்கான காரணம் நான் அந்த பாராமீட்டரோட நேம கூப்பிட்டதுனால. அப்ப எனக்கு எங்கெல்லாம் எனக்கு பாலன் தேவைப்படுறாரோ அவரை சிம்பிளான பாராமீட்டர் வச்சு நான் எடுத்துப்பேன். நான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு தடவை மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு இங்க வேணுமா, இது உள்ள போட்டுக்கோ, லாகின் அப்படின்னு கொடுத்தேங்க. அப்ப இவருக்குள்ள நான் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிடலாமா? ஸ்ட்ரிங் நேம்ல யூசர் நேம் கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த யூசர் நேமை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம், சிம்பிள். இப்போ நான் இதை இங்க இருந்து ரன் பண்றதுக்கு பதிலாக நான் பேக்கேஜ் வழியா இங்க இருந்து ரன் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு பெட்டரா இருக்கும் இல்லையா? ஸோ பெட்டர் ஐ வில் ரன் ஃப்ரம் ரன் அஸ் டெஸ்ட் சேஞ்ச் இஷ்யூட். இப்போ ரெண்டு இடத்துலயுமே எனக்கு பாலன்றது வருவார். நான் ஒரு தடவையும் பாலன் கிரியேட் பண்ணணும் செம்கீஸ் வழியா அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் நான் வந்து பாராமீட்டர் கூப்பிட்டு யூஸ் பண்ணிப்பேன். நான் சொல்றது புரியுதா எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு? சார் அப்போ ஒரு பாராமீட்டர் தான் என்னால ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியுமா? நோ, வி கேன் யூஸ் மல்டிபிள் பாராமீட்டர் ஆல்சோ. ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ளேயே சிம்பிளா கமா போட்டு இன்னொன்று என்ன நேம்ல சேவ் பண்ணி வச்சிருந்தோம். அப்ப ரெண்டு ஆர்குமெண்ட் அங்க பாஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இதுலயும் நான் என்ன பண்ணணும், ரெண்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். அப்ப அவரை கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுவாரு, பாஸ்வேர்டை எனக்கு கொடுத்துருவாரு. புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? அது இந்த கிளாஸ்ல மட்டும் கிடையாது, எந்தெந்த கிளாஸ்ல எல்லாம் உனக்கு வேணுமோ அந்தந்த கிளாஸ்ல கூட கொடுத்துக்கும், அது உன் இஷ்டம். அப்ப அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஈஸியா வந்து எனக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருவாரு. புரியுதா? இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? எனி டவுட்ஸ்? சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம டேட்டாவை டைரக்டா கொடுக்க போறது இல்லை, ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல்ல தான் டேட்டாவை கொடுக்க போறோம். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல என்ன டேக் நேம் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா பாராமீட்டர் அப்படின்ற டேக் நேம் வச்சு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அந்த பாராமீட்டர்ல நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆட்ரிபியூட் நேம் இருக்கு. ஒன்னு வந்து நேம், இன்னொன்னு வந்து வேல்யூ. அதுல நேம்ல என்ன இது கொடுக்கலையோ அது கீ மாதிரி, அந்த வேல்யூ வந்து அந்த கீக்கான பேர் மாதிரி. ஓகேவா? அந்த கீயை எங்கெங்கெல்லாம் நீ கால் பண்ணாலும் சரி, இது ஏல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ இஃப் யூ வாண்ட் டு ரன் இன் தி பி ஆல்சோ எஸ் யூ கேன். புரியுதா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது இப்படி இருக்கட்டும், எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு தேவைப்படுது இல்லையா? அப்ப அதுக்கும் என்ன பண்றேன் அப்படின்னா பாராமீட்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிறேன். அதுக்கான வேல்யூ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி இதை கொடுத்துக்கிறேன். எதனா டேக் விட்டு போயிருக்கா? அதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ல என்ன வேல்யூ தரேன் அப்படின்னா ஸ்னேகான்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை காப்பி பண்ணிக்கிறேன் வேணா. அதே மாதிரி லாஸ்ட் நேம் அப்படின்ற பேர்ல வச்சுக்கலாமா?
அப்ப எனக்கு எங்கெங்கெல்லாம் எனக்கு டேட்டா தேவைப்படுதோ அந்த நேமை மட்டும் கூப்பிட்டா போதும், எல்லா கிளாஸ்லயும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ரன் பண்ண போறது கிடையாது. நான் ரன் பண்ண போறது என்ன அப்படின்னா, இந்த ng டெஸ்ட்ங்கிறத ரன் பண்ண போறேன். அப்போ org டாட் ப்ராஜெக்ட் டாட் டெஸ்ட் ng அப்படின்றதுக்குள்ள ng டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல எனக்கு இருக்கு, சாரி கிளாஸ்ல இருக்கு. கரெக்டா? ஓகே. ஸோ அந்த நேமை நான் கொடுத்துக்கிட்டேன். உள்ள உனக்கு சரியா தெரில அப்படின்னா இங்க ரைட் கிளிக் பண்ணிக்கோ, கீழே வா, கீழே வந்து அப்படின்னா டெஸ்ட் என்ஜின் உனக்கு ஒன்று வரும். அந்த டெஸ்ட் என்ஜின்ல கன்வெர்ட் டு டெஸ்ட் என்ஜின் வச்சுக்கோ. அதுல நீ எதனா பேரை மட்டும் ஜஸ்ட் இங்க மாத்திக்கோ. ஓகேவா? அதுல நீ என்ன கொடுத்துக்கோ அப்படின்னா பேராமீட்டர் கூட வச்சுக்கோ, என்டர் அடிச்சுக்கோ. அதுக்கேற்ற மாதிரி பேராமீட்டர் டாட் எக்ஸ்எம்எல் வரும். இட் இஸ் நத்திங் அதர் தேன் த சேம். ஓகேவா? புரிஞ்சுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டுன்னு? ஓகே. இதுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டெஸ்ட்டுக்குள்ள தான் நான் வந்து என்ன பண்றேன், பேராமீட்டர் பாஸ் பண்றேன். அதாவது இந்த கிளாஸுக்குள்ள இந்த பேராமீட்டர்லாம் தெரியணும், அவ்வளவுதான். ஓகே, அதை தான் இங்க பண்ணி வச்சிருக்கேன். யூ கேன் ஏபிள் டு சி. புரியுதா? ஸோ இதுல யாருக்காச்சும் எதனா சந்தேகங்கள் இருக்கா? ஸோ ஐ கிரியேட். சொல்லுங்க நவீன் சார். சார் நேம் கொடுத்து வேல்யூ எடுக்கிறோம்ல, வேல்யூ கொடுத்து நேம் எடுக்கலாமா சார்? இட்ஸ் லைக் அ மேப்பிங் திங்ஸ் நவீன். ஓகேவா? ஸோ இது மேப் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இட்ஸ் லைக் அ கீ அண்ட் பேர். அப்ப கீன்றத வச்சு தான் நம்மளால வேல்யூ தான் எடுக்க முடியுமே தவிர வேல்யூ கொடுத்து நம்மளால கீ எடுக்க முடியாது. ஓகே ஓகே சார். எஸ். ஸோ பேராமீட்டர்ல பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ நம்ம நேமை தான் பாஸ் பண்ணுவோம், அதை வச்சு தான் இதை எடுப்போம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட கான்செப்ட்ல இந்த டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ டைரக்டா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல @டெஸ்ட்டுக்கு மேல சிம்பிளா என்ன கான்செப்ட் இதானே, இதுல இந்த பிராக்கெட் ரெண்டும் போட்டுங்க. ஏன்னா மல்டிபிள் டேட்டா நான் தரும்போது எனக்கு மல்டிபிள் வேல்யூ இருக்கணும். அதுல இப்ப நான் 2 வேல்யூ இங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்ப 2 நேமை நான் கூப்பிட்டுருக்கணும். சரியானே? அப்ப அந்த 2 நேம் என்னென்னது அப்படின்னா, லாகின் ஒன்று, அடுத்தது பாஸ்வேர்டு ஒன்று. புரியுதா? அப்ப இந்த 2 வேல்யூ அவருக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு 2 டேட்டாவும் இங்க பாஸ் ஆயிருக்கணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிம்பிளா இதை யூசர்னு வச்சுக்கிறேன், இதை பாஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த ரெண்டுமே யாருனே தெரியாதல இருக்கு. அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட்ல இந்த 2 பேராமீட்டர் சென்ட் பண்ணிடுறேன். ஒன்னு யூசரு, இன்னொன்னு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? இவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. இப்ப நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். ஓகேவா? எனேபிள் ஈக்குவல் ட்ரூனா ஒன்றும் கிடையாது, நெக்லெக்ட் பண்ணாம ரன் பண்ணுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த லைனை கூட எடுத்துடலாம், உன்னோட விஷயம் தான். சரியா? ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் எனக்கு ஸ்னேகா அண்ட் சேகர் தேவை. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், அந்த டெஸ்ட்டுக்கு மேல ஒரு சின்ன அனோட்டேஷன், நத்திங் பட் பேராமீட்டர்ஸ், அதுல இந்த பிராக்கெட், உள்ள இந்த பிராக்கெட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, மல்டிபிள் டேட்டா நீ கொடுக்குற அப்படின்னாலே உனக்கு நார்மல் பிராக்கெட் போட்டு உள்ள ஒரு இந்த பிராக்கெட் போட்டுக்கோ, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் பிராக்கெட் போட்டுங்க. ஓகேவா? சோ அதுல எனக்கு வந்து 2 வேல்யூ நான் கொடுப்பேன் இல்லையா? இப்பயும் இதுல ஒன்னு ஃபர்ஸ்ட் நேம், இன்னொன்னு லாஸ்ட் நேம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நான் இங்க டைரக்டா கொடுக்க போறது இல்ல. அது சிம்பிளா என்ன பண்ணிக்கன்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு எடுத்துக்கலாமா? அப்ப இந்த பேர் என்னன்றது அது தெரியாதுங்கிறதுனால இந்த ஆர்குமெண்ட்ல ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் கமா ஸ்ட்ரிங் ஆஃப் லாஸ்ட். புரியுதா எப்படி பண்றேன்னு? Everyone understood what I am doing over here? So இப்போ நான் இதை இங்க ரன் பண்ணலாமா, இல்லனா வந்து என்னோட XML ஃபைல்ல இருந்து ரன் பண்ணலாமா? Yes, I'll run it parallelly. Just watch it out.
சார் மியூட்ல இருக்கு சார். Yes, now is it audible? எஸ் சார். Yes. So fine. So இப்போ நீங்க நல்லா கவனிக்கும் போது நீங்க பார்த்துருக்கலாம், இந்த இடத்துல வந்து நான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து டேட்டாவை வந்து டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா பாராமீட்டர் வச்சு பாஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து டேட்டா ஹைடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுல இருக்கும். ஸோ எல்லாருக்குமே என்ன டேட்டா அதில் பாஸ் ஆகுதுங்கிறது தெரியாம நம்ம வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் வாட் த கான்செப்ட் பிஹைண்ட் த பாராமீட்டர் கான்செப்ட். இது எல்லாருக்குமே விளங்குச்சா? யாருக்காவது புரியாத மாதிரி எதனா இருக்கியா? டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆன மாதிரியா? 4 ரன் ஆயிருக்கு, 3 பாஸ் 1 ஃபெயில். ஓகே ரைட். எந்த இடத்துலன்னு பார்த்துருவோம். இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, லெட் மீ செக். NG test. Yes, this is the failed one, right? I guess இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல வந்து asset.trueல வந்து சாஃப்ட் அசெட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த சாஃப்ட் அசெட்டுங்கிறது வந்து எனக்கு அடுத்ததெல்லாம் டேட்டா பாஸ் ஆகும், பட் அசெட் ஆளுங்கிறது வந்து எனக்கு என்ன ஃபெயில் ஆயிருக்குன்றதை எடுத்து கொடுக்கும் இல்லையா? அதுதான் எடுத்து கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து கண்டெய்ன்ஸ்ல டிஎஸ் கிடையாதுல்ல, இதுதானே இருக்கு. எஸ். ஸோ இருந்தால் தான் எனக்கு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா அது பாஸ் ஆயிருக்கும். ஸோ அது இல்லாதனால அது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபெயில்டுன்னு எனக்கு சொல்லுது. ஓகேவா? அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெஸ்ட் என்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரியும் எது உங்களுக்கு ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டெஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ட்ரூ, பட் ஆனால் எனக்கு வந்திருக்கிறது ஃபால்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சாஃப்ட் அசெட் ஆளுங்கிறது எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஏன்னா அது ஒரு தடவை தான் ரன் பண்ண சொன்னேன், இதை தான் 3 தடவை ரன் பண்ண சொல்லியிருக்கேன் இன்வோகேஷன் கவுண்ட்னால. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை திஸ் டெஸ்ட் காட் ஃபெயில்ட். அதர் தென் தட் நத்திங் இன் இட். ஓகே, கிளியர்? யாருக்காச்சும் இப்போ இந்த பாராமீட்டர் அப்படின்றத பத்தி எதனா சந்தேகங்கள் இருக்கா? ஓகே ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஃபைன் தானே, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை இல்லையா? நெக்ஸ்ட் டாபிக் போலாம் இல்லையா? ஓகே ரைட். ஏன்னா டெஸ்ட் என்ஜின் நான் இவ்வளோ வேகமாக யாருக்குமே எடுத்தது கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். டெஸ்ட் என்ஜின் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். முந்தானத்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தீங்க. இன்ட்ரோடக்ஷன்லாம் நம்ம எதுவுமே பெருசாலாம் பண்ணல, ஜஸ்ட் என்னென்ன மட்டும் தான் சொன்னோம். ஸோ நேற்று தான் வந்து அஃபிஷியலாக வந்து டெஸ்ட் என்ஜிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்குள்ள வந்து இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டர் தான். ஓகேவா? இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது தான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, லெட் மீ செக். ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னொரு விஷயம் நான் இங்க பண்ண போறேன், கான்செப்ட் கால்டு குரூப்பிங். ஓகேவா? ஸோ குரூப்பிங்ன்ற கான்செப்ட் தான் நான் பண்ண போறேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ பாராமீட்டர்னா கான்செப்ட் இதுதான்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. பாராமீட்டர் அப்படின்னா டைரக்டா டேட்டாவை கொடுக்காம இன்டைரக்டா நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்எம்எல் ஃபைல்ல டேட்டா வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்றது தான் பாராமீட்டர் அப்படின்ற கான்செப்ட். ஜஸ்ட் அ மொமெண்ட். So does Isaac is there? Isaac sir இருக்கீங்களா?
come you will let me know. Fine. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி நல்லா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பிலே நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏல எத்தனை டெஸ்ட் இருக்கு? ஏல எத்தனை டெஸ்ட் இருக்கு? நான் பேசுறது கேக்குதா? 3 டெஸ்ட் இருக்கு சார். 3 சார். ஓகே ரைட். பில பிலி 3 தான் சார். பில 3 இருக்கு. மொத்தம் 6 டெஸ்ட் கேஸ் இருக்கா? இப்போ இந்த இடத்துல வந்து 6 டெஸ்ட் கேஸ்ங்கிறது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா 60 டெஸ்ட் கேஸ் நினைச்சீங்க. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல ஒரு 30 டெஸ்ட் கேஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு 30 டெஸ்ட் கேஸ் இருக்குன்னு நினைச்சீங்க. ஓகேவா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா முதல் கிளாஸ்ல 20 டெஸ்ட் கேஸும் அடுத்த கிளாஸ்ல ஒரு 20 டெஸ்ட் கேஸும் ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவுட் ஆஃப் 60ல எனக்கு 40 தான் ரன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எஸ் சொல்லுங்க. அவுட் ஆஃப் 60 டெஸ்ட் கேசஸ்ல எனக்கு 40 டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னப்பா எல்லாம் எதுலாம் ரன் ஆக கூடாதோ அதெல்லாம் குரூப் பண்ணிட்டு அதை இக்னோர் பண்ணிடுவோம். எஸ் வெரி குட். ஸோ இப்போ நீங்க சொன்ன கான்செப்ட் ஒன்று கரெக்ட் தான். எக்ஸாக்டா அதான் ஆன்சர். ஓகேவா? நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆக வேணாம்னு நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கலாமா? 20க்குமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா enabled equal to false தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேல வந்து @ignore கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இந்த மாதிரி யூஸ் பண்ணா நம்மளால வந்து அதை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நான் இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் கேஸ் வச்சிருக்கேன், அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். பட் இதுவே வந்து ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ கம்பெனிக்குள்ளாம் போன அப்படின்னா 600 டெஸ்ட் கேஸ் கிட்ட இருக்கும், 1000 டெஸ்ட் கேஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் உட்காந்து @ignore இல்ல enabled equal to false உட்காந்து கொடுத்துட்டு இருப்பியா? கண்டிப்பா கிடையாதுல்ல. ஓகே, சோ அந்த மாதிரி பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப ஸ்னேகா சொன்ன மாதிரியே தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெஸ்டையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா குரூப்பிங் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? அந்த மாதிரி குரூப்பிங் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் இது பேரு அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம். புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாத்துடலாமா? சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டுக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளா இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அந்த இது வரைக்கும் நம்ம ப்ரையாரிட்டி, இன்வோகேஷன் கவுண்ட், எனேபிள்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரூப்ஸ் அப்படின்ற வார்த்தை. அந்த குரூப்ஸ்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா சிம்பிளா இவ்வளவுதான். எதனா டைப் ஆஃப் டெஸ்டிங் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே ஃபைன். என்ன அருண்? உங்களை பத்தி கரெக்டா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், நாங்க நீங்களே அதை வச்சுங்க யாரு கேட்டா. ஓகே ரைட், வேற இன்னொன்னு சொல்லுங்க. எல்லாம் இவங்களோட சொந்தக்காரங்களாவே சொல்றான், நான் என்ன பண்றது? ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி நான் ஜாவாலையும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டெஸ்டோட பேராமீட்டருக்குள்ள குரூப்ஸை வச்சு இதையும் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா ஸ்மோக்குன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதையும் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் டெஸ்டிங் நான் எடுத்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேர் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப எனக்கு என்ன நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஸ்மோக் டெஸ்ட் இருக்கோ அது மட்டும் தான் ரன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா நான் இதுக்காக வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் கிரியேட் பண்ண இல்லையா? ஓகேவா? அதை டெலீட் பண்ணிட்டேன், ஐ மீன் மாத்திட்டேன் அந்த இடத்த. ஸோ அதனால மறுபடியும் கூட கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? அதை செலக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் என்ஜில கன்வெர்ட் டு டெஸ்ட் என்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இது என்னன்னு பேர் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா குரூப்பிங் அப்படின்ற ஒரு பேர் போட்டு வச்சுக்கிறேன்.
ஓகேவா? ஸோ அப்போ grouping டாட் எக்ஸ்எம்எல்னு ஒன்று நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போன வாட்டி என்ன டேக் நேம் யூஸ் பண்ணோம்? பேராமீட்டர்ஸ். ஓகேவா? பேராமீட்டர். இப்போ நான் யூஸ் பண்ண போற டேக் நேம் பாருங்களேன். என்ன இருக்கு? குரூப்ஸ். ஓகேவா? அந்த குரூப்ஸுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன வார்த்தை யூஸ் பண்றேன்? ஓகேவா? ஸோ குரூப்ஸுக்குள்ள குரூப் இருக்குமா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓகே ரைட். ஸோ இருங்க ஒரே நிமிஷம். எக்ஸாக்டா அந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னாலும் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆக்சுவலா. ஓகே ரைட். ஸோ குரூப்புக்குள்ள நான் என்ன மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிளா ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டு. ஓகேவா? அந்த ரன்னுக்குள்ள தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்க்ளூட் அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். அதுல நேம்னு ஒன்று கேக்குதா? ஓகேவா? அந்த நேம்ல நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த நேமை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு குரூப்பிங்ல ஸ்மோக்னு இருக்கோ அதை மட்டும் எடுத்து ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஓகேவா? குரூப்புக்குள்ள ரன் பண்ண சொல்றேன். எதை மட்டும் ரன் பண்ண சொல்றேன்னா, இந்த ஸ்மோக்ன்றதை மட்டும் ரன் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் as டெஸ்ட் என்ஜி ஷூட்டா ரன் பண்ணி பாக்குறேன். இப்போ நீ நல்லா கவனிச்சு பாரு, எதெல்லாம் மட்டும் ரன் ஆயிருக்குன்னு பாரு. ஆக்சுவலா 2 ரன் ஆயிருக்கு. அதுல 1 மட்டும் பாஸ் ஆயிருக்கு, 1 ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த பேராமீட்டர் என்னன்றது அதுக்கு தெரியல. ஓகே, பெட்டர் ஐ வில் கிரியேட் த பேராமீட்டர் இஃப் யூ வாண்ட், ஆர் எல்ஸ் ஐ வில் டேக் திஸ் வேல்யூ டு கீப் இட் இன் சம் அதர் பிளேஸ் இஃப் யூ ரெக்வயர்ட். அப்படி இல்லைன்னா இதை நான் தூக்கிறேன். இப்போதைக்கு பேராமீட்டர்ன்றது எனக்கு வேணாம். இப்போதைக்கு இந்த லைன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் பாருங்க. ஏன்னா அந்த பேராமீட்டர் அதில் இல்லை இல்லையா? ஸோ அதனால அது வந்து எடுத்துக்கல. ஸோ இப்போ நீ தெளிவா பார்க்கலாம், எந்தெந்த டெஸ்ட் கொடுத்தனோ அது மட்டும் ரன் ஆகுதா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்மோக்கும் கொரில்லாவும் ரன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு டைம் வந்து ரன்குள்ள இன்க்ளூட் கொடுத்து ரன்னுக்குள்ளேயே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்க்ளூட் அப்படின்ற வார்த்தையை போட்டுட்டு கொரில்லா அப்படின்னு கொடுத்துடலாமா? இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா? ரன் as டெஸ்ட் என்ஜி ஷூட் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த இடத்துல கொரில்லா, எந்தெந்த இடத்துல ஸ்மோக் இருந்ததோ அது வந்திருக்கும். ஓகேவா? இத இப்படி ரன் பண்ணாம இப்ப பாருங்க எப்படி ரன் பண்ண வைக்கிறேன்னு. கொரில்லாவும் ஸ்மோக்கும் ரன் ஆகணும். கரெக்டா? இப்படி குத்தா தவிர்த்து மீதி ரெண்டும் அதேதான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகேவா? அப்ப எதை எக்ஸ்க்ளூடு எதை இன்க்ளூட் கொடுக்குறோன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. புரிகிறதா? இது விளங்குச்சா எல்லாருக்குமே? இது எல்லாருக்குமே விளங்குச்சா? குரூப்பிங்ன்றது எல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுதா? மெயினா இந்த குரூப்பிங்கோட கான்செப்ட் எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? குரூப்பிங்கோட கான்செப்ட் எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு ஆஜைல் மெத்தடாலஜில நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்பிரிண்ட்ல கொடுத்துட்டோம். இப்ப அடுத்த ஸ்பிரிண்ட்ல இன்னொன்னு நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னும் போது, இதனால புதுசா வந்த எனக்கு கிரியேட் ஆனதுனால பழையசா இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எதுவும் மாறல அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் நம்ம பண்ணுவோம்? ரெக்ரெஷன் டெஸ்டிங். எஸ், ரெக்ரெஷன் டெஸ்டிங் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்துலயுமே இப்ப இந்த a.java b.javaன்னு இருக்கு இல்லையா? ஓகே, இந்த குரூப்புக்கு பக்கத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கமா போட்டுட்டு இன்னொன்னு கொடுத்துருவாங்க. கமா, ஓகே, இன்னொரு வேல்யூவும் கொடுத்துருவாங்க. சிம்பிளா. ஓகே, அப்ப மல்டிபிள் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த பிராக்கெட் வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா?
ஓகே, அப்ப ஸ்மோக்கு கொரில்லா இல்லனா வந்து ரெக்ரெஷன் வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. புரியுதா? இதே மாதிரி நீ எல்லாத்துக்குமே கூட கொடுக்கலாம். ஓகே, மல்டிபிள் டேட்டாக்கு நான் போறேன் அப்படினாலே இந்த பிராக்கெட் உனக்கு வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், இட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஸோ நீங்க இப்போ இந்த குரூப்பிங்ல எதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்றேன் அப்படின்னா ரெக்ரெஷனை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடு அப்படின்னு சொன்னா அதை மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மீதி எல்லாத்தையும் ரன் பண்ணிவிடும். புரிஞ்சுதா? B1 B2 B3 ஈவன் A3 ஆல்சோ ரன் ஆயிருக்கு. ஆனா அதுல நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த பேராமீட்டர் இருக்கிறதுனால அது எனக்கு எரர் காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதுக்கு இந்த வேல்யூ தூக்கிட்டேன் அப்படின்னா போதும், அது சரி இந்த வேல்யூ கமெண்ட்ல போட்டா போதும், அது எரர் காட்டுது. அப்ப எனக்கு ரெக்ரெஷனை தவிர்த்து மீதி எல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா இப்படியும் நான் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டில் இட் ஹஸ் தி சேம் திங். ஓகே, பாராமீட்டர் பாஸ் ஆகுது. ஓகே ரைட், ஃபைன். இப்போ ரன் ஆகும், நோ ப்ராப்ளம் பட்டா. விளங்குச்சா? ஓகே, இதை நீ எக்ஸ்க்ளூடும் கொடுத்துக்கலாம், இன்க்ளூடும் கொடுத்துக்கலாம். இதுல இப்படியும் கொடுக்கலாம், இன்க்ளூட் இல்ல எக்ஸ்க்ளூட் கூட வச்சுட்டு ஸ்மோக்னு கூட போட்டுக்கோ. இப்போ என்ன நடக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மோக் ரெக்ரெஷன் சாரி ஸ்மோக் தவிர்த்து மீதி ரன் ஆகும் சார். ஸ்மோக் தவிர்த்தா லெட்ஸ் see என்னென்ன ரன் ஆயிருக்கு அப்படின்னா A3 B1 B2 A3 B1 and B2. ஓகேவா? ஸ்மோக்கை தவிர்த்தும் ரெக்ரெஷனை தவிர்த்தும் மீதி இருக்கிற டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிருக்கு. ஓகேவா? சோ நீ சொல்றதுதான் இந்த இடத்துல எது எதெல்லாம் ரன் பண்ணணும் எது எதெல்லாம் ரன் பண்ண வேணாம் அப்படின்னு நீ சொல்றதுதான். ஓகேவா? இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் விளங்குச்சா நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்ட்டு? எனி queries? குரூப்பிங்ல யாருன்னா சந்தேகங்கள் இருக்கா? சார் பாராமீட்டர் அப்ப யூஸ் பண்ணா குரூப் பண்ண முடியாதா சார்? No, it's not like that. Actually, இந்த XML ஃபைல்ல நான் பாராமீட்டரோட வேல்யூ நான் கொடுக்கல, அதனால எனக்கு ஒர்க் ஆகல. if you required, yes you can take that value, no problem at all. காப்பி பண்ணிக்கங்க, உனக்கு எங்க தேவையோ அந்த டெஸ்ட்டுக்குள்ள இந்த வேல்யூஸை கொடுத்துங்க, கொடுத்துட்டு உங்களோட இடத்துல டைரக்டா யூஸ் பண்ணிக்கங்க. சிமிலர்லி வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம்? இங்க ஒரு அடுத்த பாராமீட்டர், இங்க ஒரு பாராமீட்டர் லாகின் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஸ்ட்ரிங் யூசர் நேம், வேற பில அடுத்த பாராமீட்டர் இங்கேயும் கிடையாது இல்லையா? இவ்வளவு தானே? ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் தான் சார் கொடுப்பேன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் நேம் இதில் லாகின் அப்படின்னு தானே கொடுத்து வச்சிருக்கேன், அது நம்ம கொடுக்கறதாம்பா. லாகின் பாஸ்வேர்டு, அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு. இங்க லாகினுக்கு நான் யூசர் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் வேணா நம்ம கொடுத்துக்கலாம், வேணா இங்க அடுத்த பாராமீட்டர் வச்சு கூட கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு இன்னொரு பாராமீட்டரை பாஸ் பண்ணணுமா? ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் வச்சுக்கிறேன், சும்மா சிஸ் அவுட்டுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் குரூப்பிங்ல இருந்து அதை வச்சு ரன் பண்ணேன் அப்படின்னா அவர் எனக்கு ரன் ஆகும். ஆனால் அது ஃபர்ஸ்ட் ரன் ஆக மாட்டாரு, ஏன்னா அது வந்து இதுவாகிட்டு இருக்குன்றதுனால. ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து ஸ்மோக்கோ ரெக்ரெஷனும் வேணான்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அது அந்த கேட்டகரிக்குள்ள வரும். இப்போ நான் இப்படி போட்டேன்னா எப்படி வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி போட்டா இப்படி போட்டா ஸ்டக் ஆயிடுமா? தினசா யோசிக்கிறாங்க இப்ப எல்லா மக்களும். ரைட், ஆக்சுவலா ஸ்மோக்குன்னு எந்தெந்த இடத்துலலாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் விட்டுரும். அதை விட்டதை தவிர்த்து ரெக்ரெஷன் எங்கெங்கெல்லாம் இருந்தோ அது மட்டும் ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் ஸ்மோக்கும் ரெக்ரெஷனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது கன்சிடரே பண்ணாது. கேன் சி வேற என்ன மட்டும் தான் ரன் பண்ணியிருக்கு? A2 டெஸ்ட் மட்டும் தான் ரன் பண்ணியிருக்கு.
ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்மோக்கை விட்டு ரெக்ரெஷனை மட்டும் எடுத்துக்கோன்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல ஸ்மோக்கை விட்டுருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா ஸ்மோக்கு ரெக்ரெஷன் இருக்கு, ஸ்மோக் கிடையாது, கொரில்லா ரெக்ரெஷன் இருக்கு, ஸ்மோக் இல்லைங்கிறதுனால இது எடுத்துக்கிச்சு. ரெக்ரெஷன் இருக்கு, இது எடுத்துக்கிச்சு. ஃபைன். இதுல மங்கி மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ரெக்ரெஷன் கொடுக்கல, ஸோ அதனால இது எடுத்துக்கல. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொரில்லா, மங்கி, ஸ்மோக் தான் இருக்கே தவிர ரெக்ரெஷன் ஒரு வார்த்தை இல்லை, அதனால எதுவும் எடுத்துக்கல. எனக்கோட கேள்வி என்ன அப்படின்னா, இன் கேஸ் நான் இதை குரூப்பிங்கே பண்ணாம விட்டா, இப்ப நான் இந்த இடத்துல இதை ரன் பண்ணா, ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் ரன் ஆயிட்டு தென் அந்த குரூப்பிங் டெஸ்ட் ரன் ஆகும். அப்படியா? பாத்துடலாமே. இப்ப இத லைனை பொறுத்த வரைக்கும் ரெக்ரெஷன் மட்டும் தான் ரன் ஆகும். கரெக்டா? ரைட் கிளிக், ரன் as ஷூட் லெவல். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுப்பாரு. புரியுதா? நீ ஒன்ஸ் வந்து இதுல வந்து ரன் பண்றது இது மட்டும்தான் சொல்லிட்டா அப்படின்னா அவர் அது மட்டும் தான் ரன் பண்ணுவார். டிஃபால்ட்டா இருக்கிறதெல்லாம் அவர் ரன் பண்ண மாட்டார். எவ்ரிஒன் காட் மை பாயிண்ட்? அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டெஸ்டரும் வந்து ஆட்டோமேட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபீச்சர் முடிச்சுட்டு அது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குரூப்பிங்ல பேர் ரெக்ரெஷன் போட்டு வச்சு சேவ் பண்ணிடுவாங்க. அப்ப நெக்ஸ்ட் டைம் புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த ரெக்ரெஷன் எல்லாமே ரன் ஆகணும்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒவ்வொன்றையும் உட்காந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? Do you have any other queries at your end? யாருக்காச்சும் என்ன query இருக்கா இப்ப வரைக்கும்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கவா? எல்லாருக்குமே இப்ப நான் சொன்ன கான்செப்ட் விளங்குச்சு தானே? இப்ப எனக்கு இங்க ரன் ஆனது 2 தடவை ரன் ஆகணும், என்ன பண்ணலாம்? பெட்டர் இந்த எக்ஸ்ட்ரூட்டை தூக்கிறேன். அப்பனா என்ன ஆகும்? இப்படி பண்ணா என்ன ஆகும்? ரெக்ரெஷன் மட்டும் ரன் ஆகும். ரெக்ரெஷன் மட்டும் எனக்கு ரன் ஆகும். கரெக்டா? சோ நான் இதே வந்து 2 தடவை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்னப்பா? இன்வெஸ்டிகேஷன் கவுண்ட் இல்ல, அது இன்வோகேஷன் கவுண்ட். ஓகேவா? அந்த இன்வோகேஷன் கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா @testல தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 தடவையோ 3 தடவையோ நம்ம கொடுக்குற கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மொத்த கிளாஸுமே என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை தடவை ரன் ஆகும்னா என்ன பண்ணலாம்? ஜே யூனிட்டோடைய ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அதான் நம்ம பார்த்திருந்தோம் சார். ஷூட் லெவல்ல ரன் பண்ணோம் இல்லையா, அது நத்திங் தென் திஸ் தான். இதுதான் ஷூட் லெவல் எக்ஸிகியூஷன். ஓகேவா? ஷூட் லெவல் எக்ஸிக்யூட் இப்ப நீங்க ரன் பண்றது என்னவா ரன் பண்றீங்க பாருங்க. என்னவா காட்டுது? டெஸ்ட் என்ஜின் டெஸ்ட்னு காட்டுதா, டெஸ்ட் என்ஜின் ஷூட்னு காட்டுதா? ஓகேவா? சோ இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வெரி சிம்பிள். இது ஷூட்டுக்குள்ள தானே இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? நீ என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற விஷயத்த அப்படியே காப்பி பண்ணிக்கோ, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோ. இதுல எங்க எரர் வரும் அப்படின்னா இந்த டெஸ்ட் நேம் சேமா இருந்தா எரர் வரும். ஸோ அதனால என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை டெஸ்ட் 2னும் இதை டெஸ்ட் 1னும் எடுத்துக்கிறேன். புரியுதா? இதுல பேராமீட்டர் எல்லாமே காமன் தானே? இதுல பேராமீட்டர் ரெண்டுத்துக்குமே காமன் தானே? எந்த சேஞ்சும் கிடையாது தானே? ஓகே, அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இவரை மொத்தமா தூக்கிடுறேன். இவருக்கும் அதே பேராமீட்டர் தானே, இவரையும் தூக்கிடுறேன். ஐ டோன்ட் நீட். அதை ஷூட் லெவல்ல மென்ஷன் பண்ணிடுறேன். புரியுதா என்ன பண்றேன்னு? இந்த பேராமீட்டர் இதுல இருக்கிற எல்லாத்துக்குமே தேவை அப்படின்றதுனால ஷூட் லெவல்ல அந்த பேராமீட்டர் அசைன் பண்ணிட்டு டெஸ்ட்டை வந்து 2 தடவை ரன் பண்ண சொல்றேன். அப்ப நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி ரன் as டெஸ்ட் என்ஜின் ஷூட்னு கொடுத்தேன் அப்படின்னா அதே வேல்யூ எனக்கு 2 தடவை ரன் ஆயிடும். Now you can see A1 டெஸ்ட் பாலன் ஸ்னேகா, A2 டெஸ்ட் மறுபடியும் A1 டெஸ்ட் பாலன் ஸ்னேகா, A2 டெஸ்ட். ஏன்னா அந்த இடத்துல தான் ரெக்ரெஷன்ற வார்த்தை இருந்தது. அந்த 2 டெஸ்ட் மட்டும் 2 தடவை எனக்கு ரன் ஆயிடும். சொல்றது புரியுதா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? யாருக்குன்னா என்ன சந்தேகங்கள் இருக்கா? யாருக்குன்னா ஏதாவது சந்தேகங்கள்? இப்ப வரைக்கும் நான் நடத்தினதுல யாருக்குன்னா சந்தேகங்கள் இருக்கா? யாருக்கும் இல்லை, அப்படிதானே? ஓகே ரைட். ஸோ இப்போ வரைக்கும் விளங்குச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் கான்செப்டை எடுத்துட்டு போக முடியும்.
ஓகேவா? யாருக்குன்னா வந்து ரொம்ப டல்லாவோ இல்ல ரொம்ப வேகா இருக்கிற மாதிரி யாருக்குன்னா தோணுதா? ரைஸ் யுவர் ஹேண்ட். இன்னைக்கு நான் நடத்தின 2 விஷயம் நான் சிம்பிளா இப்ப வரைக்கும் சொன்னது. ஒன்னு பாராமீட்டர் பாஸ் பண்றது, டைரக்டா இன்புட் கொடுக்காம. ரெண்டாவது டெஸ்ட் கேஸ குரூப்பிங் பண்ணி விட்டுருவேன். குரூப்பிங் பண்றது மூலமா எந்தெந்த டெஸ்ட் கேட்டு நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த கான்செப்ட் தான் பார்த்தோம். ஓகேவா? அதுதான் நம்ம டெஸ்ட் என்ஜின்லயே நம்ம பார்த்த ஒரு சின்ன கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுச்சா? இப்போ நீ இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் உன்னால பார்க்க முடியும். டெஸ்ட் அவுட்புட்ன்ற இதுக்குள்ள சோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா index.html ஒன்னு இருக்கா? இத ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் சிஸ்டம் எடிட்டர்ல நீ ஓபன் பண்ணி பார்த்த அப்படினாலே உனக்கு தெரியும் 4 மெத்தட். அதுல என்னென்ன டேட்டா எந்தெந்த டெஸ்ட்ல என்னென்ன பாஸ் ஆச்சு. புரியுதா? சோ இதுலயே வந்து இன்னொரு டைப் ஆஃப் விஷயம் இருக்கு, இமெயிலபிள் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் சிஸ்டம் எடிட்டர்ல ஓபன் பண்ண அப்படின்னா அது வந்து உனக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்பெசிஃபிகேஷனோட உனக்கு கொடுத்துரும். டெஸ்ட் 1 ரெக்ரெஷன் டெஸ்ட் ரன் ஆயிருக்கு, அதுல 2 பாஸ் ஆயிருக்கு, அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் செகண்ட் வந்து 85 ms மில்லி செகண்ட். அதே மாதிரி இதுக்கு இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சிம்பிளா இந்த கான்செப்டை என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அப்ப எந்த இடத்துல நான் குரூப்பிங் நான் கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நான் தரணும் குரூப்பிங்? அப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா உட்காந்துருக்கீங்க. குரூப்பிங்ன்ற வார்த்தை எங்க நான் யூஸ் பண்ணணும்? இந்த @testக்குள்ள தான் நீ வந்து இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண போற. கமா போட்டுட்டு குரூப்ஸை கூப்பிட்ட அப்படின்னா அவர் வருவாரு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ், அதுக்குள்ள மல்டிபிள் வேல்யூ கொடுக்கறதுனால இப்படி. நான் இந்த இடத்துல சிம்பிளா ரெக்ரெஷனே வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக சிம்பிளா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெக்ரெஷன் அப்படின்னே நான் வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா எதனா பிராக்கெட்டை போட்டேன்னா okay. Any bracket that I provided an extra something? அப்படிலாம் தேவை, அந்த அளவுக்குலாம் தேவை. இப்படி இருக்கும்போதே எனக்கு வருது இல்லையா டெஸ்ட். ஓகே, கமா குரூப்ஸு, அதில் ஸ்ட்ரிங்கு. ஓகே, அது எக்ஸ்டெண்ட் ஆகலை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ if I required then use like this by putting the comma. ஓகேவா? ஸோ குரூப்பிங்குள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரெக்ரெஷன் அப்படின்ற பேரில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் வேணும்னா ரெக்ரெஷன் அப்படின்ற பேரில் வச்சுக்கலாம். தட்ஸ் அப் டு மை டிசிஷன். இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கலாம், குரூப்ஸ்ன்னு நான் கூப்பிட்டுட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். உங்களோட கன்சர்ன் தான். ஓகேவா? ஸோ வேற பேர் வச்சு நீ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கமா போட்டு இன்னொரு பேர் கூட நீ வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம data.xml தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமாவே நான் என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காவே மென்ஷன் பண்ணிடலாம் குரூப்ஸ். அந்த குரூப்ஸுக்குள்ள என்ன டேக் அப்படின்னா ரன் அப்படின்ற டேக், அதுக்குள்ள இன்க்ளூட் அப்படின்ற டேக். அதுல என்ன பேர்ல நான் ரன் பண்ண போறேனோ அந்த பேரை நான் கொடுத்தா போதும். கரெக்டா? ஸோ இதை ரன் பண்ணனா அந்த ரெண்டுமே எனக்கு ரன் ஆகும் கண்டிப்பா. அதை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை எக்ஸ்க்ளூடுன்னு வேணா வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்க்ளூட்ல இதுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சிம்பிளா ஒன்றுத்தை மட்டும் ரன் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் நீட் திஸ். ஸோ ஐ கேன் டைரக்ட்லி ரன் த்ரூ மை திஸ் பிளேஸ் ஆஸ் அ ஷூட் லெவல். ஸோ கரெக்டாக அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணி எனக்கு காட்டும். இப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா எனக்கு வந்து
டேட்டா வந்து இதுவாகாது, பாஸ் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா அதுல கண்டிப்பா பாஸ் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு விஷயம். இப்போ இது ஒரு டைப். இதுக்கு அப்புறமேட்டு சொல்ல போறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அதுக்கு நீங்க தயாரா இருக்கியா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் தயாரா இருக்கியா? அடுத்து சொல்லக்கூடிய கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருன்னா ரெடியா இருக்கீங்களா? என்ன ஆன்சரே வரல. அப்படியா? ஓகே, ஜஸ்ட் a moment. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, இந்த கான்செப்டை ஜஸ்ட் நீ உன்னோட நோட்ஸ்ல வந்து எழுதி வச்சுக்கோ. ஓகே, அதர்வைஸ் இட் வில் கிரியேட் an impact. I had the notes but unfortunately it got deleted. So better you will keep this data in your notes itself. Parameter இங்க யூஸ் பண்ணும்போது parameters, அதுல இந்த வேல்யூ இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோ. parallelly I will keep it. வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். எஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காம தெளிவாக எழுதி வச்சுக்கோ. இந்த டேக்ஸ் பண்ண தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுறதா இருந்தா. ஓகேவா? ஸோ அதனால parallelly I will. Isaac, are you there? Hello? Yes, so be in our call, even our class ends over here, okay? Pardon, sir. 12 மணி கிளாஸ் நம்ம க்ளோஸ் பண்றோம் இல்லையா? Yes. க்ளோஸ் பண்ணும்போது கால்ல இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? Okay, sir. எஸ் எஸ்.
எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஓகே ரைட். ஸோ இப்போ என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி யாருன்னா கரெக்டா பதில் சொன்னீங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், நீ உனக்கு புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை கீன்னு சொல்லி இதை வேல்யூன்னு சொல்லிடணும். கரெக்டா? ரைட் தானே? இந்த கீயோட பேர் என்ன வச்சிருக்கேன்? லாகின். இங்க என்ன கொடுத்துருக்கேன்? லாகின். இன் கேஸ் நான் இதை தப்பா கொடுத்துட்டேன்னா இது கரெக்டா தப்பா? ஆக்சுவலா இந்த மாதிரி கொடுத்துருந்தேன்னா அதை எடுத்துக்குமா எடுத்துக்காதா? ஏன்னா நம்ம கண்டிப்பா வந்து ஹியூமன் மேக் மிஸ்டேக்ஸ், ரைட்? ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எடுத்துக்குமா எடுத்துக்காதா? எடுத்துக்காது சார். எடுத்துக்காது. ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே ரன் பண்றேன். அந்த லாகின்ல பாலன் அப்படின்ற அந்த டேட்டா பாஸ் ஆகுதா இல்லையான்னு பாத்துருவோமா? ஓகே, ஸ்னேகா சேகர் ஃபர்ஸ்ட் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பாலன்றது 3 தடவை ரன் ஆகணும் இல்லையா? ஸோ ஓகே, இதுல ரெக்ரேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இல்லையா? குரூப்ஸ்ல ரெக்ரேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லிட்டேன் இல்லையா? அதனால இது ரன் ஆகல. சரி, now I run. ஓகே, என்னென்ன கிளாஸ் இருக்கு? எஸ், ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்கு பாருங்க. என்ன ஆயிருக்கு? ஃபெயில்ட் ஆயிருக்கு சார். ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த டேக் நேம் சேமா இருக்கணும். அப்படி சேமா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல அது எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா அதால எடுத்துக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து எல்லாமே கரெக்டா கொடுப்போம், நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஒரே நிமிஷம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்கேஸ் இந்த மாதிரி இது தப்பா நான் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேராமீட்டர் தானே கொடுக்குறோம் இந்த நேமுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இந்த விஷயங்கள் தப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னு பாருங்க. அது அனோட்டேஷன் ஆப்ஷனலா நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, இந்த டேட்டாவை நீ கொடுத்துக்கோ வேணா, @ ஆப்ஷன்ல 1 2 3 4 5 கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். @ஆப்ஷனல் 1 2 3 4 5 அப்படின்னு சும்மா சொல்லிடலாம் நம்ம. ஓகே, ஜஸ்ட் அந்த இது மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே, காட் இட். ஸோ @ஆப்ஷனல் அப்படின்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, என்ன வேல்யூ வேணுமோ நம்ம அதை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு இன்கேஸ் இது தப்பாயிடுச்சு அப்படின்னா சும்மா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப்ஷனல் வேல்யூ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நாங்கள் தப்பா கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரன் கேஸ் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகாது. நல்லா பாருங்க, இந்த வேல்யூ நான் வந்து தப்பா கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆப்ஷனல்ல இருக்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரன் பண்ண சொல்லலையா? ஓகே, ரைட். இன்க்ளூட் எஸ்என்ஜி என்ஜி டெஸ்ட். ஓகே சார், பாஸ், ஃபைன். கிளிக் run as.
எனக்கு வேற ஏதோ எரர் வருது. ஜஸ்ட் a moment, let me check. ஒரே நிமிஷம். I'll give like this. ஓகே, வேற எங்கேயோ அடி வாங்குது, எங்கன்னு தெரியல கரெக்டா. டெஸ்ட் என்ஜி டெஸ்ட்ல குரூப்ல ஸ்மோக் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் குரூப்ல வந்து ரெக்ரெஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெக்ரெஷன் அப்படின்னா இது ரன் ஆகும். ஓகே, குரோம்ன்றதே எனக்கு லான்ச் ஆகவில்லை. Check again. ஏன் கரெக்டா வரல அப்படிங்கிறது எனக்கு பார்க்க முடியலையே. ஒரே நிமிஷம் எனக்கு பார்த்தேன். I cannot invoke the web driver because class driver base class is null. Base class null இருக்கா? Let me run it from here. List run பண்றேன். இதுமே எனக்கு ரன் ஆகல. சொல்லுங்க அப்படின்னா parameter first name is required by at the test on method but as not marked as optional or defined. இந்த இடத்துல தான் சொல்லுது. ஓகே, கரெக்ட். இதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவருக்கும் அவருக்கும் தான் ரன் பண்ணணும் தெளிவாக கொடுத்துருக்கேன் இல்லையா? வாட் இஸ் த ப்ராப்ளம்? What is the problem? What is the problem? Okay, let me try with this. Okay. So grouping launch பண்றத நான் வந்து உள்ள இருந்து லான்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ பாலன்ற இடத்துல வந்து எனக்கு கரெக்டா டேட்டா பாஸ் ஆகும், அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் அந்த வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் ஒர்க் லைக் திஸ், நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, எல்லாமே கரெக்டாக எனக்கு ரன் ஆகுது, நோ ப்ராப்ளம். வேரஸ் இஃப் ஐ மேட் எனிதிங் ராங் இன் திஸ் பிளேஸ், நான் லாகின் அப்படின்றதுல இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஓகேவா? இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். லெட்ஸ் see. Chrome driver ஸ்டார்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் அந்த நியூ அக்கௌண்ட்ல டேட்டா பாஸ் ஆயிடும். பட் இந்த இடத்துல நான் தப்பா கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்களேன். நான் கொடுத்த அந்த ஆப்ஷனல் வேல்யூ பிரிண்ட் ஆகுதா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த இடத்துல நான் கொடுத்த டேட்டா எனக்கு பாஸ் ஆகல அப்படின்றத நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் கொடுத்த ஏதோ ஒரு டேக் வந்து தப்பா கொடுத்துருக்கேன் அப்படின்றத அதனால தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இப்போ இன்கேஸ் அது ரன் ஆகிறது ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ அது ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதை எடுத்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது தான் இது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக குரூப்பிங் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு ரன் ஆகும். இஃப் ஐ ரன் இன்சைட் த கிளாஸ் இட் மைட் பி பாசிபிள் ஐ கெஸ். ஸோ செப்பரேட்டாக அந்த கிளாஸுக்குள்ளே நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக ரன் ஆகும். ஓகேவா? அது பேரலாக காமனாக இருக்கிறதுனால அந்த குரூப்பில் இந்த வேல்யூ தெரியல அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ அதுதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இட் கேன் பர்ஃபார்ம். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். யூ கேன் டூ இட். எப்படி வேணாலும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் நோ வை இட் ஹஸ் ஷோன் மீ அன் எரர். Let me revise the things. No problem at all. Right? Fine. Everyone got my point what I am telling over here? In case நீ ஏதாவது ஒரு வேல்யூவை தப்பா கொடுத்துருக்க அப்படின்னா அது வந்து கரெக்டா எனக்கு வந்து இந்த வேல்யூ தான் போகணும் அவசியம் இல்லை. எந்தெந்த வேல்யூ உனக்கு பாஸ் ஆகுதோ அதுக்கு முன்னாடி @ ஆப்ஷனல் சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேவா? @ ஆப்ஷனலுக்குள்ள அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூ நீ பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இந்த வேல்யூ அது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஓகே, கிளியரா இருக்கா உனக்கு இப்ப? ஃபைன். என்னப்பா இது சரியா வந்து தொலை மாட்டேங்குது. இது விளையாடுது என் கூட இந்த பிசி. Better I use something different than it can be possible. நீ விளையாடிட்டு எனக்கு டைம் இல்லை. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் காட்ட போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்னொரு விதமான கான்செப்ட். பட் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாத, ஏன்னா இது கன்ஃபியூசபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா A. கிளாஸ் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை B. கிளாஸ் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா கிளியராக இருக்கு இல்லையா? ஐ எம் நாட் குரூப்பிங் த திங். இல்லை எல்லாத்தையும் வச்சா அப்படின்னா நீ கன்ஃபியூஸ் ஆக. இப்போ வரைக்கும் நம்ம இதுதானே பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக நார்மலாக டெஸ்ட் என்ஜியோட கான்செப்ட் ரன் பண்ணுறதுக்கு இப்போ இதை மட்டும் ரன் பண்ணா ரைட் கிளிக் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரன் ஆஸ் வச்சு டெஸ்டாக ரன் பண்ணா B1 B2 B3 எனக்கு ரன் ஆவாப்ல. ஓகேவா? கிளியர் தானே? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாவை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ணியிருக்கேன்? இப்போ வரைக்கும் நான் டேட்டாவை எப்படி எப்படிலாம் பாஸ் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் டேட்டாவை நான் கொடுக்கறதுக்கு எப்படி எப்படிலாம் நான் கொடுத்துருக்கேன்? சென்கீஸ் வச்சு பாஸ் பண்ணி சென்கீஸ் வச்சு ஒன்று பாஸ் பண்ணோம். அப்புறம் பேராமீட்டர் டேக் வச்சு பாஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எக்ஸல் வச்சும் நம்ம டேட்டாவை கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த 3 விதமாக கொடுத்துருக்கோம். இன்னொரு வகையிலையும் நம்ம டேட்டாவை கொடுக்கலாம். ஓகேவா? அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு அனோட்டேஷனே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன அனோட்டேஷன் அப்படின்னா சிம்பிள். நான் அவருக்காக வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பேரையே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? என்ன மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கேன்? டேட்டா கிரியேட் பண்ணிருக்கேனா? அந்த டேட்டாக்கு மேல டெஸ்ட்னு கொடுத்தா அவர் எடுத்துப்பாரா? பட் நான் இந்த இடத்துல டெஸ்ட்னு கொடுக்க போறது இல்ல. என்னன்னு கொடுக்குறேன் பாருங்க. டேட்டா ப்ரொவைடர். ஓகேவா? சோ என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அவரை நான் இந்த கிளாஸ்ல ஒரு செப்பரேட் மெத்தடா வச்சே நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட்டா ஒரு கிளாஸுக்குள்ள வச்சுப்பேன் இந்த டேட்டாவை. அந்த டேட்டால இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாவை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் क्वेश्चन. ஹூ இஸ் த சூப்பர் கிளாஸ் இன் ஜாவா? ஆப்ஜெக்ட். ஓகே, வெரி குட். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம சூப்பர் கிளாஸ் இன் ஜாவா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கிளாஸை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அவர் என்ன வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நம்மளோட ரியல் டைம் சிச்சுவேஷன்ல எத்தனை டேட்டா பாஸ் பண்ணோம், எதுக்காக பாஸ் பண்ணிருக்கோம்? எத்தனை டேட்டா பாஸ் பண்ணோம், எதுக்காக பாஸ் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், லாகின் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாகின் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது எத்தனை டேட்டா இதுல? 2 டேட்டாஸ். ஓகேவா? இப்போ என்னோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்னா 2 டேட்டா மட்டும் வச்சிருக்க மாட்டேன், மல்டிபிள் டேட்டா கூட நான் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு டேட்டு, மந்த், இயரு, அப்புறம் பாஸ்வேர்டு, எல்லாமே நிறைய டேட்டா வச்சிருப்பேன். கரெக்டா?
அப்ப அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டா வேணும் அப்படின்னா நான் வந்து செட் மேப் வச்சுலாம் கொடுக்க போறது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ, சிம்பிள், நல்லா கவனிச்சுக்கோ. இது கொஞ்சம் நீ வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்றேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கோ. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க சார். ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்பனா ஒண்ணும் கிடையாது. ஆப்ஜெக்டா நான் வந்து ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? சோ அதை எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத மட்டும் இப்போதைக்கு பாரு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல எத்தனை டேட்டாவை நான் பாஸ் பண்றேன் ஆக்சுவலா? எத்தனை டேட்டாவை நம்ம ஒரு இடத்துல பாஸ் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா? 2 டேட்டா. 2 டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை எப்படி பாஸ் பண்றேன் அப்படிங்கறத மட்டும் பாரு. ஓகேவா? வெரி சிம்பிள், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? சோ அப்ப இது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்றேன். could you able to note it down? I mean உங்களுக்கு என்ன பண்றேன்னு புரியுதா பாருங்க. ஆப்ஜெக்ட் அரே. எஸ். மல்டி டைமென்ஷனல் அரே. எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகேவா? சோ நான் ஏன் இத மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து செட்டா கூட நான் யூஸ் பண்ணலாம். இந்த நேமுக்கு இதுதான் அப்படின்னு நான் கொடுத்துடலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் செட்டை பொறுத்த வரைக்குமோ இல்ல மேப்பை பொறுத்த வரைக்குமோ எப்படி பண்ணாலுமே எனக்கு 2 வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஐ மீன் கீ வேல்யூ பேர் காம்பினேஷன் கொடுக்க முடியும். பட் நான் அரேவா கொடுக்கும்போது 2 டைமென்ஷனல் அரே, 3 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே கூட என்னால கொடுக்க முடியும். ஓகேவா? சோ அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்றேன். கிளியரா நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. பட் யூ கேன் யூஸ் இட். இவன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கான், வெயிட் பண்ணுங்க. போ, நீயும் போ, நீயும் போ. ரைட். ஸோ நியூ ஆப்ஜெக்டா நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளா அதை வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இப்படி சிம்பிளா நான் இப்படி கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் மென்ஷன் பண்ணுங்க சார். we no need to mention the size. அதை நான் வந்து ஆப்ஷனா வந்து நான் வேற இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாமா? எஸ், ரைட். இல்லாம இருந்தா பேஸ் பண்ண தேவையில்ல, ஆப்ஜெக்ட்னும் வைக்க தேவையில்ல. ஓகே, ரைட். ஸோ அதான் இதுல வந்து 2 டைமென்ஷனல் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப இதுக்குள்ள கொடுக்கலாமா வெளியே கொடுக்கலாமான்னு யோசிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல எப்படி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா இதுதான், இது மாதிரி கொடுத்துடலாமா? Yes, this is the syntax. இதான் syntax. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸை வச்சு கிரியேட் பண்றேன். அது 2 டைமென்ஷனல் அரேங்கிறதுனால 2 டைமென்ஷனல் அரேவை கொடுத்துட்டு சிங்கிள் பிராக்கெட் கொடுக்காம நான் என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிபிள் பிராக்கெட் தரேன். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மல்டிபிள் டேட்டா கொடுக்கும்போது நம்ம இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான். இப்ப இதுக்குள்ளதான் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ நான் இங்க கொடுத்துப்பேன். இது ஒரு டேட்டா. ஓகே, அடுத்தது வந்து இது ஒரு டேட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தேவையான டேட்டா எல்லாமே நான் இங்க கொடுத்துருவேன். ஓகேவா? அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா இதுல லாகினுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பாலன் ஒரு லாகின் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கம்மா அவருக்கான யூசர் நேம் 1 2 3 4 5. அதே மாதிரி அருணுன்னு ஒரு லாகின், அவருக்கு ஒரு பாஸ்வேர்ட். அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் டேட்டா நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அவருக்குள்ள இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அரவிந்த் ஒருத்தர் எடுத்துக்கிறேன், அவருக்கு 1. புரியுதா நான் என்ன பண்றேன்ட்டுன்னு? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை எடுத்துக்கிறேன்,
ஓகேவா? புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துலன்ட்டுன்னு? எனக்கு தேவை இருக்கிற டேட்டா எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேட்டா ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு அனோடேஷனுக்குள்ள நான் என்னவா கொடுத்தேன்னா யூஸ் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? இது ஒண்ணும் கிடையாது, சிம்பிள். உனக்கு புரியுற மாதிரி இன்னும் சொல்றேன் பாரு. இது எனக்கு வேலிட் டேட்டா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்ட். இது எனக்கு இன்வாலிட் டேட்டா, இதுவும் எனக்கு இன்வாலிட் டேட்டா. அதாவது யூசர் நேம் கரெக்ட், பாஸ்வேர்ட் தப்பு, பாஸ்வேர்ட் கரெக்ட், யூசர் நேம் தப்பு அப்படின்ற மாதிரி. இது ரெண்டுமே தப்பு அப்படின்ற மாதிரி. புரியுதா நான் சொல்றது? சோ அந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாவை ஒரே இடத்துல நீ வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்லணும் அப்படின்னா சிம்பிள், நல்லா பாத்துக்கோ. இப்ப இது தனியா இருக்கு. ஓகேவா? அப்ப இவரு இந்த டெஸ்ட் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா அவருக்கு நான் ஒரு டேக் நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இவருக்கு தெரியணும் அப்படின்னா அவருக்கு நான் ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன டேக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்குள்ளேயே டேட்டா ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு டேக். புரியுதா? அவருக்கு நான் வந்து என்னவா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்னவா கொடுக்க சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ரிங்கா கொடுக்க சொல்லியிருக்காங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் எதனா ஒரு பேர் வச்சு தானே கொடுக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டா ப்ரொவைடருக்கு நேம்ன்ற டேக்ல ஏதாவது பேர் வச்சுக்கோ, இது லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அப்படின்னு சும்மா சொன்னா அப்ப எங்கெங்கெல்லாம் நான் லாகின் யூஸ் பண்றனோ அங்கங்கெல்லாம் இவருக்கு தெரிவாரு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? டேட்டா ப்ரொவைடர்ல இருக்கிற டேட்டாவை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? அந்த டேட்டா என்னோட டெஸ்ட்ல வேணும் அப்படின்னா டேட்டா ப்ரொவைடருங்கிற ஒரு பாராமீட்டர் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவருக்கு எனக்கு ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும், அப்ப அவருக்கு நேம் வச்சாதானே கொடுக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணேன், இந்த டேட்டா ப்ரொவைடர் நேம்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அப்படி கொடுத்து நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இதுல எத்தனை டேட்டா இருக்கு? இதுல எத்தனை டேட்டா இருக்கு? எத்தனை அரே? இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. அப்படின்னும் போது இதுல ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து 2 டேட்டா இருக்கு. அப்படின்னும் போது எனக்கு 2 ஆர்குமெண்ட் இங்க பாஸ் பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? சோ அதனால என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங் யூசர் ஸ்ட்ரிங் பாஸ் சும்மா வச்சுக்கிறேன். அப்ப அவரை எனக்கு வேணும் அப்படின்னா இதுக்குள்ள நான் என்ன பண்ணலாம், யூசர் 1 பாஸ்ன்னு 1. புரியுதா நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு? எவ்ரிஒன் காட் மை பாயிண்ட்? ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிள், இப்போ ரன் பண்ணிடலாமா? என்ன நடக்குதுன்னு நான் ஜஸ்ட் பி கிளாஸ் மட்டும் தான் ரன் பண்றேன். ரைட் கிளிக், ரன் as டெஸ்ட் டெஸ்ட் ரன் பண்றேன். சோ இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டெஸ்ட் எக்ஸெப்ஷன் எனக்கு அடிச்சிருக்காரு. இந்த டேட்டா என்ன சொல்லுது ஆக்சுவலா? அதாவது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது ஒண்ணு என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கு, அப்புறமா வர இதுகிட்ட. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிட்டேன், இவர் டேட்டாக்குள்ள வந்துட்டாரு. இந்த டேட்டா எதனா நம்மளுக்கு கொடுத்தா தானே நம்மளுக்கு தெரியும் அது இந்த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்ஜெக்ட் தானே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், கிரியேட் தான் பண்ணி வச்சிருக்கேன் தவிர அவர் யாரோ ரிட்டர்ன் பண்ணல இல்லையா? ஓகேவா? அப்ப என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா இவர் என்ன ரெஃபரன்ஸ்ல நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் என்ன வேரியபிள் எடுத்து வச்சிருக்கேன், ரிட்டர்ன் டைப் வெச்சுக்கலாம் அரே ஆப்ஜெக்ட் அரேவா ரிட்டர்ன். சோ ஆப்ஜெக்ட் அரேவா நான் இதை யூஸ் பண்றேன் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இவர் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஆப்ஜெக்ட்டா இவர் ரிட்டர்ன் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப இவர் ரிட்டர்ன் பண்றாரு அப்படின்னா இவர் எனக்கு என்னவா ரிட்டர்ன் தந்திருக்கணும், ஓபிஜே அப்படின்ற அந்த ரிட்டர்ன் வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். புரியுதா நான் சொல்றது? நம்ம லாஸ்டா நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். இவருக்குள்ள வராரு, வந்ததுக்கு அப்புறமேட்டு இவர் எந்த டேட்டாவும் கொடுக்கல, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிறாரு. அவர் எனக்கு கொடுத்தா தானே நான் யூஸ் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இவர் ரிட்டர்னா கொடுக்குறேன். அப்படி ரிட்டர்னா கொடுக்கும்போது இவர் இந்த டேட்டா எடுக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாமா? let me run it again. Now you will see what's happening over here. Right click, run as test. இங்க நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் B1 வந்துட்டார், B2 வந்துட்டார். B3க்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு பாரு. ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்திருக்காரா? அதே மாதிரி அடுத்த B3க்கு முன்னாடி செகண்ட் டேட்டா எடுத்திருக்காரா? அடுத்த B3க்கு முன்னாடி தேர்ட் டேட்டா எடுத்திருக்காரா? அடுத்த B3க்கு முன்னாடி ஃபோர்த் டேட்டா எடுத்திருக்காரா?
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இந்த இடத்துல இன்வோகேஷன் கவுண்ட்லாம் நான் கொடுக்கவே இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த டெஸ்ட் எத்தனை தடவை ரன் ஆயிருக்கு? நான் இன்வோகேஷன் கவுண்ட்டுங்கிறதே நான் இங்க கொடுக்கல, ஆனா அந்த டெஸ்ட் வந்து எத்தனை டேட்டாவை நான் கொடுத்துருக்கணும் அத்தனை தடவை எனக்கு ரன் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை கொடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் கேஸை ரன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணலாம்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல 4 டேட்டாவை கொடுத்து நான் இன்வேலிட் டேட்டா கொடுத்தனா அது போகணும், இன்வேலிட் டேட்டா கொடுத்தனா அந்த மெசேஜ் எனக்கு வரணும் அப்படிங்கறத ஒரே இது வச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசா நான் வந்து யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகேவா? இது எல்லாருக்குமே விளங்குச்சா நான் சொன்னது? யாருக்குன்னா விளங்காம இருக்கா? சார் சொல்லுங்க. அகைன் இந்த கான்செப்ட் நடத்துங்க சார். புரியுது. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். சரி, எனக்கு இப்போ இந்த கான்செப்ட் புரியுது. ஆனா ஏன் எல்லாமே ரன் ஆச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸஸை வந்து வேலிட் டேட்டா இன்வேலிட் டேட்டா வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்றேன். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் நேமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா கொடுப்பேன், அது வேலிட் நேம்னு வச்சுப்போம். அது வேலிட் நேம் கொடுத்ததா அப்படின்னா அது லாகின் ஆகி போயிருக்கணும், அது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது மறுபடியும் இன்னொரு யூசர் கொடுப்பேனா, அப்ப இன்னொரு யூசர் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்வேலிட் டேட்டா கொடுப்பேன். அதை நான் பேராமீட்டர் வச்சு கொடுத்தேன் அப்படின்னா வேலிட் டேட்டாக்கு ஒரு வேலிட் டேட்டா பேராமீட்டர் வச்சிருப்பேன், இன்வேலிட் டேட்டாக்கு இன்னொரு இன்வேலிட் டேட்டா பேராமீட்டர் வச்சிருப்பேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் XML ஃபைலை பொறுத்த வரைக்கும் கரெக்டா? இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இது வேலிடுக்கு ஒரு டேட்டா அந்த பாஸ்வேர்ட், இன்வேலிட் டேட்டா ஒரு பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்து அந்த இதுவை தான் நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தடவையா எடுத்து ரன் பண்ணியிருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ அப்படி பண்றதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உனக்கான டேட்டா எல்லாம் ஒரே இடத்துல வச்சுக்கோ. ஓகேவா? அது மல்டிபிள் டைம்ஸ் உனக்கு ரன் பண்ணா இன்வோகேஷன் கவுண்ட்லாம் நீ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த வார்த்தையே வேணாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் சிம்பிளா ரன் பண்றேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போதைக்கு இந்த டெஸ்ட் மட்டும் ரன் பண்றேன், இந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படியும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு தான் போகும். அதுல அந்த வந்து ஸ்னேகா சேகர் அப்படின்றது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் எனக்கு. ஓகே, அது இக்னோர் பண்ணிட்டேனா? ஓகே ரைட் ஃபைன். இதுல பேர் தப்பா கொடுத்துருக்கேன் இல்லையா? லாகின் ஆப்ஷனல் வேல்யூ எனக்கு போகுது, ஃபர்ஸ்ட் நேம். ஓகே ரைட். ஏன்னா இவர் வந்து பேராமீட்டரோட தானே கனெக்ட் பண்ணியிருக்காரு, பேராமீட்டர் தானே கனெக்ட் பண்ணியிருக்காரு. நான் பேராமீட்டர் நான் ரன் பண்ணலையே, நான் ரன் பண்றது இங்க தானே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஆப்ஷன் வேல்யூ மட்டும் இங்க ரன் ஆகுது. ஓகேவா? இவரை நான் வந்து என்னுடைய பேராமீட்டர் வச்சோ இல்லை இந்த டேட்டா வச்சோ நான் ரன் பண்ணேன்னா அவருக்கு தெரியும் இதுதான் ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து ரன் பண்ணா அவருக்கு தெரியும். இப்போ இன்வோகேஷன் கவுண்ட்லாம் நான் தரல இல்லையா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட்ல போகணும் இல்லையா? மறுபடியும் ஆப்ஷனலா ஏன் இது வேற எனக்கு வந்து எரிச்சல் கிடப்பதுங்க. ரைட், ஆக்சுவலா இதுலயும் பேராமீட்டர் இல்லப்பா, சாரி. ஓகே, ஸோ டேட்டால தான் எனக்கு பேராமீட்டர் இருக்கு இல்லையா? எஸ். ஸோ இங்க இருந்தா ரன் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக ரன் ஆகும், சரிதானே? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்ல கொடுக்க வேண்டிய டேட்டா போயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு இது குவிட் ஆகிட்டு எனக்கு வந்து என்ன பண்ண போகுது, பாலனோட டேட்டா மட்டும் அனுப்ப போகுது. ஒரு தடவை தான் கொடுத்துருக்கேன், இன்வோகேஷன் கவுண்ட் நான் தரல. ஓகேவா? ஸோ கரெக்டாக எனக்கு ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் டேட்டா எனக்கு ரன் பண்ணணும். இப்போ நான் பேராமீட்டர் கொடுத்ததுனால என்ன பண்ணுது அப்படின்னா கொடுத்த பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ணிடுச்சு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு இந்த பேராமீட்டர்லாம் எனக்கு வேணாம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சிம்பிளா நான் வந்து பேராமீட்டர்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகே, எனக்கு இருக்கிற டேட்டாக்கு ஏற்ற மாதிரி இது ரன் பண்ணு. அதுவே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா மல்டிபிள் டேட்டாக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிள். ஓகே, இதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா நான் வந்து ஒரு செப்பரேட்டா கிளாஸ் வச்சுக்கிறேன். அந்த கிளாஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னே வச்சுக்கிறேன். அந்த டேட்டா ப்ரொவைடர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு கிளாஸை கிரியேட் பண்ணி 2 டைமென்ஷனல் அரேல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 டேட்டாவை கொடுக்குறேன். ஓகேவா? இது வேலிட் டேட்டா, இது இன்வேலிட் டேட்டா அப்படின்னு நான் மல்டிபிளா வச்சு செக் பண்ணி பார்க்கறேன். ஓகேவா? ஸோ அப்படி செக் பண்ணும்போது எனக்கு எப்படி ரன் ஆகுது அப்படின்றதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணா @ அப்படின்ற இதுக்குள்ளேயே டேட்டா ப்ரொவைடரோட நேமை கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்க பண்ண போறேன். ஜஸ்ட் see over here. இப்போ எனக்கு இந்த குரூப்பிங் அப்படின்ற கான்செப்ட் இப்போ எனக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ ஐ வில் delete this. ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். ஓகே, அதுல ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும் இல்லையா? லாகின் கொடுத்தா போதுமா?
கரெக்ட் தானே? லாகின் கொடுத்தா எனக்கு போதும். பட் இவர் ரன்னா வர மாட்டாரா? யாரா கரெக்டா சொல்லி இவர் ரன்னா வர மாட்டாரா? நல்லா பாத்துக்கோ. ரன்னா வர மாட்டாரா? இப்ப சொல்லு. மெத்தட் பப்ளிக்கா இருக்கும். புரியுதா? ஓகேவா? சோ மெத்தட் பப்ளிக்கா இருந்தா இவர் ரன் ஆவாரு. ஆனா இவர் பி கிளாஸ்ல இருக்காருன்றது இவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இவர் இந்த இடத்துல இருக்காரு. இந்த டேட்டா ப்ரொவைடர் இந்த கிளாஸ்ல இருக்காருன்றதுனால இவருக்கு லாகின்குள்ள ஆக்சஸ் கிடைச்சிருச்சு, இவர் எடுத்துக்கிட்டாரு. கரெக்டா? ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு பியோட கிளாஸோட ஆக்சசிபிலிட்டி இவர்கிட்ட இருக்கா? இல்ல சார். அதனால என்ன பண்ண இல்ல போறேன் அப்படின்னா இவர் கூடயே வந்து டேட்டா ப்ரொவைடரோட கிளாஸ் என்னங்கறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அவர் பில இருக்காரு, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஓகேவா? சோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். இந்த இடத்துல இருந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னாலும் இது ரன் ஆகும். நோ ப்ராப்ளம் ஆட்டா. நீங்க பாராமீட்டர் கொடுத்ததுனால அது வந்து எனக்கு எரர் காட்டும். ஓகேவா? சோ அதனால பெட்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டேட்டால வச்சும் நான் ரன் பண்ணலாம். நோ ப்ராப்ளம் ஆட்டால். இந்த டேட்டா வச்சும் நான் ரன் பண்ண பார்க்கலாம். So better I will run directly from here. Okay. So இதுல இருந்தே நான் ரன் பண்றேன். So better I will remove that parameter. அந்த இடத்துல இருந்து parameterன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? பாராமீட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் அதுல 2 யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்காங்களா? அதே மாதிரி 2 யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அந்த நேம் தப்பா இருந்ததுன்னா ஆப்ஷனல் வேல்யூ எனக்கு எடுத்துக்கும். அவ்வளவுதான். ஓகே. So இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ரன் பண்றேன். Let's see what's going to happen over there. So எனக்கு Chrome டிரைவர் ஓபன் ஆயிட்டாப்ல, அதுல Facebookம் வந்து பாஸ் ஆயிட்டாப்ல. பாலன் ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு எனக்கு என்ன பண்றாரு? க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த டேட்டா எடுத்துக்கிறாரு. யாரோ அருண்னு இருக்காங்க போல. அதுல யூசர் நேம் கரெக்ட், ரெண்டுமே தப்பு இல்லை. ஓகேவா? இப்போ அரவிந்த்னு ஒருத்தர் ட்ரை பண்றாரு அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, க்ளோஸ் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து ஃபைனலா இன்னொன்னு என்ன கொடுத்துருந்தோம், ஸ்னேகான்னு ஒன்று கொடுத்துருந்தோமா, அந்த பேர்ல இருக்கான்னு செக் பண்ணோம், இல்லைன்னா அதுவே க்ளோஸ் ஆகும். புரியுதா நான் சொன்னது? வேலிட் டேட்டா இன்வாலிட் டேட்டாவை ஒரே இடத்துல கொடுத்துட்டு கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் தான் என்னது அப்படின்னா டேட்டா ப்ரொவைடர். ஓகேவா? இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செப்பரேட்டா ஒரு கிளாஸ்ல வச்சுப்பாங்க. ஓகேவா? இதை செப்பரேட்டா ஒரு கிளாஸ்ல வச்சுட்டு எந்தெந்த டேட்டா எனக்கு வேணுமோ அந்தந்த டேட்டா மட்டும் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேலிட் டேட்டா இது, இன்வாலிட் டேட்டா இது. அப்ப நான் வந்து ஒரே ஃபங்க்ஷனாலிட்டிக்கு மல்டிபிள் டைம் நான் டெஸ்ட் கேஸ் எழுதணும் அவசியமே இல்லை. கரெக்டா? ஓகே. வேலிட் டேட்டாவை நான் இங்க மட்டும் கொடுத்துட்டு இவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா இவரே 4 தடவை ரன் பண்ணிட போறாரு. கரெக்டா இருந்தா லாகின் ஆக போறாரு, கரெக்டா இல்ல அப்படின்னா லாகின் கொடுக்காம எனக்கு வந்து எரர் கொடுத்துட போறாரு. முடிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் த டேட்டா ப்ரொவைடர் அனோடேஷன் இஸ் யூஸ்டு ஓவர் ஹியர். இதுல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவர் வேற கிளாஸ்ல இருக்கிறதுனால அவர் அந்த மெத்தடை பப்ளிக்கா மாத்திட்டேன். அதுக்கப்புறமேட்டு இவரை இந்த கிளாஸ்ல இருக்காரு அப்படின்ற ஒரு ஆசிபிலிட்டியை கொடுத்துட்டேன். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? வேற யாருக்காச்சும் எதனா சந்தேகங்கள் இருக்கா? விஷ்ணுபிரியா மேம், have you got it now? Yes sir. Yes. So simple தான். மல்டிபிள் டேட்டாவையும் நம்மளால பாராமீட்டர் கொடுக்கறதுக்குள்ள இப்படியும் கொடுக்க முடியும். பட் பாராமீட்டர் கொடுத்த அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த நேம் வேல்யூ மென்ஷன் ஆனா மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் இந்த இடத்துல கொடுக்கும்போது மல்டிபிள் டேட்டா ஒரே இடத்துல கொடுத்துட்டோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணலாம் சின்க்ரனைசேஷனா. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா பாலனும் அரவிந்தும் மட்டும் தான் தேவை, அருணும் ஸ்னேகாவும் எனக்கு தேவையில்லை. என்ன பண்ணலாம்? எனக்கு 4 டேட்டா இருக்கு, ஆனா நான் பண்ண போறது 2 டேட்டா. அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிம்பிள். இந்த டேட்டா ப்ரொவைடருக்குன்னு தனியா வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காரு. அவர் யாருன்னா இவர் தான். இண்டிசஸ்ல செப்பரேட்டா நான் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவும் தேர்ட் டேட்டாவும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா போதும். இப்போ நான் என்னோட டைரக்டா எக்ஸிக்யூட் லெவல்லே நான் ரன் பண்றேன். எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாலனோட டேட்டா எடுத்துருச்சு. டைரக்டா என்ன பண்ணுது அப்படின்னா அருணோட டேட்டா எடுக்காம டைரக்டா என்ன பண்ணுது பாருங்க. இப்ப அரவிந்தோட டேட்டா எடுத்து ட்ரை பண்ணுது. அதோடவே நிறுத்திருச்சு. புரியுதா நான் சொல்றது? ஸோ அப்போ எனக்கு மல்டிபிள் டேட்டா இருந்தும் செப்பரேட்டா அந்த டேட்டாவை மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே விளங்குச்சா? Everyone got my point?
டெஸ்ட் என்ஜின்ல நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தானே தவிர மற்றபடி பெருசா எதுவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்ச கான்செப்ட் தான் மீதி எல்லாமே. ஓகேவா? அதை எப்படி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம், எஃபிஷியண்டா எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுதான் மேட்டர். ஓகேவா? இப்ப இன்னொரு விஷயத்த காட்டுறேன், என்ன ஆகுதுன்னு பாக்குறியா? டேட்டா ப்ரொவைடருக்கு மொத்தம் 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஒன்னு நேம் வச்சுக்கலாம், இன்னொன்னு இண்டிசஸ் வச்சுக்கலாம், இன்னொன்னு என்ன அப்படிங்கறத நீயே பாத்துக்கோ. என்ன கொடுத்திருக்க? parallel. இப்ப ரன் பண்ணி பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு? Let's see what's happening over here. என்னாச்சு? சார் நம்ம merge ஆகி வருது. அரவிந்த் பாலன் சேர்ந்து வரதுங்கிறது மேட்டர் கிடையாது. எத்தனை குரோம் டிரைவர் ஓபன் ஆச்சு? எத்தனை குரோம் டிரைவர் ஓபன் ஆச்சு? 2 வாட்டி. அதாவது parallel எக்ஸிகியூஷனை டெஸ்ட் என்ஜின்ல இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ parallel எக்ஸிகியூஷன் டெஸ்ட் என்ஜின் இப்படிதான் ஒரே டைம்ல 2 பிரவுசருமே ஓபன் ஆகும். ஓகேவா? மறுபடியும் நான் கூட ரன் பண்றேன் பாரு, எத்தனை பிரவுசர் ஓபன் ஆகுது பாரு. கீழே கூட நீ அப்சர்வ் பண்ணு எத்தனை பிரவுசர் ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் கிளிக் பண்ணி ரன் as டெஸ்ட் என்ஜின் ஷூட்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா parallel-ஆ எனக்கு வந்து 2 பிரவுசர் எனக்கு ஓபன் ஆகும். அதுல எனக்கு ஒரு பிரவுசர் தான் ஆக்சசிபிலிட்டி கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த பிரவுசர் மட்டும் டேட்டாவை மொத்தமே ஒரே இடத்துல பாஸ் பண்ணிட்டு அது போயிருச்சு. ஓகேவா? அதனாலதான் எனக்கு இங்க ஒரு மெஷப் இருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? சோ அது நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இது ஏன் இப்படி வந்தது அப்படின்னா சிம்பிள். இந்த லைன் நல்லா கவனிச்சு பாரு. ஓகே, நல்லா கவனிச்சு பாரு. @test அப்படிங்கிறது வந்து parallel-ஆ எனக்கு ரன் ஆகும். இப்ப ப்ரையாரிட்டி வைஸ்ல எனக்கு ரன் ஆகுது, parallel-ஆ எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கும் இந்த விஷயங்கள். அப்ப 2 இடத்துமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால Facebook இந்த இடத்துல வந்துருச்சு. அது மேக்ஸிமைஸ் ஆகுது. இல்ல பேக்ல இப்ப மேக்ஸிமைஸ் ஆயிருக்கு. இப்ப பாரு, பேக்ல மேக்ஸிமைஸ் ஆனது மட்டும் டேட்டா கொடுத்து அது க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, URL லான்ச் பண்ணிச்சு, ஆனா டேட்டா எனக்கு தரல. புரியுதா நான் சொல்றது? சோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லலாம் சிம்பிள். இதுதான் அதுக்கான கான்செப்ட். என்னன்னு கரெக்டா யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இதனாலதான் அது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் டேட்டா பாஸ் ஆச்சு. ஏன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிரைவரை கிளிக் பண்ணி இல்ல ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி. என்னுடைய சார் பேஸ் கிளாஸ் வெயிட் பண்ணதால வெயிட்லாம் பண்ணல. இங்க வெயிட்லாம் எக்ஸ்ட்ரா நடக்கல இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது எங்க இருந்து வருது, இந்த NG டெஸ்ட் எங்க இருந்து வருது? டிரைவர் பேஸ் கிளாஸ்ல இருந்து வருது. ஓகே, கரெக்ட் தானே? அப்ப ஒவ்வொரு தடவை இது parallel-ஆ எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு டிரைவர் இருக்கா, மல்டிபிள் டிரைவர் இருக்கா? மல்டிபிள் டிரைவர். இந்த இடத்துல parallel-ஆ ரன் ஆகும்போது கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும்னா பிஃபோர் மெத்தட் 2 தடவை நடக்கும். அப்ப பிஃபோர் மெத்தட் 2 தடவை நடக்கும்போது பிரவுசர் லான்ச்சும் 2 தடவை நடக்கும். கண்டிப்பா அது நடந்துருச்சு. URL கரெக்டா அதே மாதிரி லான்ச் ஆயிடுச்சு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா டிரைவர் வந்து ஃபைண்ட் எலிமெண்ட் பண்ணும்போது ஒரு டிரைவர் இருக்காரா, எனக்கு மல்டிபிள் டிரைவர் இருக்காரா? ஒரு டிரைவர் தான். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிரைவர் வச்சு தானே எல்லா இடத்துலயுமே ஆக்சஸ் எடுக்கிறேன். ஒரே டிரைவர் வச்சு தானே எல்லா இடத்துலயுமே ஆக்சஸ் எடுக்கிறேன். அப்படின்றதுனால தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டிரைவர் மட்டும் வச்சு எனக்கு டேட்டாவை எடுக்க பாக்குது. அதை நீ செப்பரேட்டா நீ என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு தடவையும் செப்பரேட்டா நீ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை வந்து இதுக்கு ஒரு செப்பரேட் டிரைவர், இதுக்கு ஒரு செப்பரேட் டிரைவர் அப்படின்னு நீ வச்ச அப்படின்னா ஓகேவா? சோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ டிரைவர் வந்து காமனா நீ எடுத்திருக்கல. அப்ப இந்த இடத்த பிரவுசர் லான்ச் பண்ணும்போது இவருக்கு ஒரு செப்பரேட் டிரைவர், இவருக்கு ஒரு செப்பரேட் டிரைவர் எடுத்தா அவர் செப்பரேட்டா போய் ஃபைண்ட் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வருவார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? parallel எக்ஸிகியூஷன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே வரும்போது 2 இடத்துலயுமே சர்ச் பண்ணாது. எனக்கு ஒரு டிரைவர் ஆக்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்படின்னும் போது அந்த ஒரு டிரைவர்ல மட்டும் எல்லா டேட்டாவையும் பார்த்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டு டேட்டாவை அனுப்பிச்சிட்டே போயிடுது பாட்டுக்கு. அப்ப நான் செப்பரேட்டா லோக்கலா ஒரு வேரியபிளை நான் வச்சுட்டு அவர் கூப்பிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் அவர் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனாலதான் மறுபடியும் கூட ரன் பண்றேன் பாருங்க. ஒரு டிரைவருக்கு மட்டும் தான் ஆக்சஸ் கிடைக்குமே தவிர இன்னொரு டிரைவருக்கு ஆக்சஸ் கிடைக்காது. டிரைவர் எனக்கு ஓப்பன் ஆயிடும்.
டிரைவர் ஓபன் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அந்த ஆக்சஸபிலிட்டி எனக்கு கிடைக்காது. இங்க பாருங்க, புரியுதா? 2 டிரைவருமே எனக்கு ஓபன் ஆயிடுச்சு, ஆனா பேக்ல இருக்கிற டிரைவர் எனக்கு முடிஞ்சு போச்சு. இந்த டிரைவருக்கு எனக்கு ஆக்சஸபிலிட்டியே கிடைக்கல. ஓகே, அதனால இவர்கிட்ட டேட்டா எனக்கு பாஸ் ஆகல. சரிதானே? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஓவர் ஹியர். ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம செப்பரேட்டா வந்து டிரைவரை கிரியேட் பண்றது மூலியமா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எவ்ரிஒன் காட் மை பாயிண்ட்? அது எங்க இருந்து எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா சிம்பிள் டேட்டா டிரைவர் அப்படின்ற அனோட்டேஷன் மூலியமா தான் நம்ம parallel எக்ஸிகியூஷன் பண்ண முடியும். இன்னொரு வகையிலும் பண்ணலாம், அது அப்புறமா சொல்றேன். ஓகேவா? ஸோ டேட்டா ப்ரொவைடருக்கு 3 வேல்யூ இருக்காரு, 3 ஆட்ரிபியூட் இருக்காரு. ஒன்னு நேம், இன்னொன்னு இண்டிசஸ், இன்னொன்னு parallel. நேமை வச்சு ஆக்சஸபிலிட்டி கொடுத்துக்கலாம், இண்டிசஸை வச்சு எந்தெந்த வேல்யூ பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், parallel வச்சு parallel ரன் பண்ணணுமா இல்ல சின்கர்னஸா ரன் பண்ணணுமா அப்படின்றத நீ சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் நிறைய கான்செப்ட் ஒரே டைம்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ கண்டிப்பா எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா பாராமீட்டர். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் குரூப்பிங். ஓகே, மூணாவது விஷயம் பாராமீட்டர்ல பாஸ் ஆகுற வேல்யூ எனக்கு இல்ல அப்படின்னா @ஆப்ஷனல்ன்றது எப்படி யூஸ் ஆகுது. ஓகே, நாலாவது டேட்டா ப்ரொவைடர். டேட்டா ப்ரொவைடர்னே செப்பரேட்டா கிளாஸ் வச்சு இருக்கிற டேட்டா எல்லாம் தனியா வச்சுப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த டேட்டா எல்லாத்தையும் செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நேமை வச்சு அதை கால் பண்ணிப்பாங்க அந்த டெஸ்ட்டுக்குள்ள. அது வேற கிளாஸ்ல இருந்தது அப்படின்னா நேமை வச்சு கால் பண்றதோட சேர்த்து அந்த டேட்டா ப்ரொவைடர் எந்த கிளாஸ்ல இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுல எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை தடவை எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அதுல parallel ட்ரூன் கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டோட்டலா ஒரே டைம்ல ரன் எடுக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா த்ரெட் கவுண்ட்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த த்ரெட் கவுண்ட்டை வந்து நான் வந்து 3ன்னு சொன்னேன் அப்படின்னா 3 டேட்டாக்கு மேல அது பாஸ் ஆகாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த த்ரெட் கவுண்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப என்னோட டேட்டால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இண்டிசஸ் நான் கொடுக்கல. இண்டிசஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? எல்லாமே ரன் ஆகும். கரெக்டா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய XML ஃபைல்ல ரன் பண்றேன், 4 டேட்டாவுமே ரன் ஆகும். கரெக்டா? எப்படி ரன் ஆகுதுன்னு பாரு. சாரி, வேற ஒன்று ரன் பண்ணிட்டேன். வேற ஒன்று ரன் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணு. இங்க ஒருத்தர் இருக்காரு, ஆக்சுவலா பேரலா 2த்தை ஓபன் பண்ணாரு, ஆனா அவரோட வேலையை அவர் காட்டல. கீழே இன்னொருத்த வச்சு அவர் ரன் ஆயிட்டு இருக்காரு பின்னாடி. ப்ரௌசர் 2 ஓபன் ஆச்சு, ஆனா ஒரு இடத்துல மட்டும் தான் ஆக்சஸிபிலிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. புரியுதா உனக்கு? சோ அந்த thread டாட் கவுண்ட்ங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 4 டேட்டா தான். ஆனா நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா டேட்டா டாட் எக்ஸ்எம்எல் கிடையாது, பாராமீட்டர்ல வச்சிருக்கோம் இல்லையா, அதை ரன் பண்றேன். இப்ப பாருங்க, ரன் as டெஸ்ட் சேஞ்ச் இஷ்யூட்ல ரன் பண்றேன். இப்ப பாரு எத்தனை கீழே ஓபன் ஆகுதுன்னு பாரு. பாலன் ரன் பண்றாரு, அவர் இல்லைன்னு எனக்கு போயிடுறாரு. அடுத்து இவர் வராரு, இவர் ரன் பண்றாரு, இல்லைன்னு போறாரு. ஓகேவா? 4மே இண்டிவிஜுவலாவே ரன் பண்ணிட்டு போயிட்டாங்களா இந்த இடத்துல? ஓகேவா? சோ இங்க நான் கொடுக்குற த்ரெட் கவுண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கவுண்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இன் கேஸ் இந்த இடத்துல நான் வந்து 5 அப்படின்னு கொடுத்தேன்னா பேரலா எனக்கு வந்து 5 இதுவுமே ரன் ஆகிற மாதிரியும் செட் ஆகும். ஓகேவா? நான் இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா 4 டேட்டாவுமே எடுத்துக்கிச்சு அந்த இடத்துல வந்து எனக்கு தெளிவாகவும் பாஸ் ஆச்சு. ஓகே, 4 தடவை எனக்கு பாஸ் ஆச்சு. அதை நான் parallel equal to ட்ரூன்னு தரேன். இப்ப பாக்குறீங்களா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. த்ரெட் கவுண்ட்டை வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா parallel equal to ட்ரூ நான் கொடுத்துறேன். ஓகேவா? 4 டேட்டா பாஸ் ஆகணும் இல்லையா? இப்ப த்ரெட் கவுண்ட் 2ன்னு தரேன், எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். now see எத்தனை ஓபன் ஆச்சு?
2 வாட்டி. 2 இல்ல 4 இதுவுமே ஓபன் ஆயிடுச்சு எனக்கு. அந்த 4த்துல ஏதாவது ஒரு இதுல மட்டும் டேட்டா போயிட்டு மீதி எல்லாத்துலயுமே வந்து அண்ணாவோட தான் நின்னுட்டு இருக்கும். சரி, இப்போ த்ரெட் கவுண்ட் எனக்கு புரியல. இப்போ அந்த த்ரெட் கவுண்ட்ன்றது ஒண்ணும் கிடையாது. parallel எத்தனை விஷயத்த நான் ஓபன் பண்றேன் அப்படிங்கிறது தான். ஓகே சார். ஓகேவா? சோ இப்போ நான் parallel equal to true கொடுத்தாலும் அந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 தான் போயிருக்கும் ஆக்சுவலா. ஓகே, இப்போ அங்க டிஃபால்ட்டா 1 தான் கொடுப்போமா? டிஃபால்ட்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் இருக்கும். டிஃபால்ட்டா அது ஃபைல் இருக்கும் அப்படின்னா parallel வந்து என்னோட சிஸ்டம்ல 5 பேர் வந்து ரஷ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி. ஓகே சார். அப்ப நான் 1ன்னு கொடுத்தனா ஒருத்தரால மட்டும் தான் அதை பார்க்க முடியும். 2ன்னு கொடுத்தா 2 பேரால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் லோடுக்கு ஏத்த மாதிரி இந்த த்ரெட் கவுண்ட் கொடுப்பாங்க ஆக்சுவலா. ஓகே சார். Okay, no need to bother these things. Okay, if you required I will make it teach it again the same concept. Okay வா? So டெஸ்ட் சேஞ்சில பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இன்னும் இதுல ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் பாக்கி இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகேவா? சோ நேத்தே நான் சொன்ன மாதிரி ஒரு சில அன்னோடேஷன்ஸும் priority invocation count enabled equal to false இது மட்டும் நம்ம கவர் பண்ணோம். கரெக்ட்டா? ஓகே, நேத்து இந்த மூணுத்தை மட்டும் கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம கவர் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராமீட்டர் எப்படின்றத கொடுக்குறோம், XML ஃபைலை எப்படி கன்வெர்ட் பண்றோம், அந்த XML ஃபைல்ல இருந்து பாராமீட்டர் எப்படி இங்க லிங்க் பண்றோம், அப்புறம் குரூப்பிங்ன்றதை எப்படி பண்றோம், குரூப்பிங் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம், அதுல பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபைனலா டேட்டா ப்ரொவைடர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி யூஸ் ஆகுது, அந்த டேட்டா ப்ரொவைடர் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை 2 டைமென்ஷனல் அரேல எப்படி டேட்டா பாஸ் பண்றேன், அதை ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோட டேட்டா ப்ரொவைடர் எப்படி யூஸ் பண்றேன், அதுல 3 வேல்யூ இருக்கு. ஒன்னு நேம், இன்னொன்னு இண்டிசஸ், இன்னொன்னு parallel. அந்த மூணுத்தை எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது வரைக்கும் சொன்னதுல யாருக்காச்சும் எதனா சந்தேகங்கள் இருக்கா? எனி டவுட்ஸ்? சரி, யாருக்கெல்லாம் விளங்கல அவங்க மட்டும் கை தூக்கு பார்க்கலாம். வெங்கட் சார் உங்களுக்கு புரிஞ்சுதா? வெங்கட்? Yes, someone raised their hand. Yes, yeah ma'am, சொல்லுங்க. சார் எனக்கு அந்த குரூப்பிங்னு பண்ணது மட்டும் கொஞ்சம் புரியல சார். Okay, fine. No problem. Venkat sir, are you there? Vishnu Priya, உங்களுக்கு? என்ன எல்லாரும் தூக்கத்துல இருக்கீங்களா எல்லாருமே? எஸ் சார், புரிஞ்சு சார். பட் கொஞ்சம் ஓகே, ஃபைன். தமிழ் சார் உங்களுக்கு? புரிஞ்சுது சார், திரும்ப ஒரு டைம் பார்த்தேன். ஓகே, ஃபைன். ஸ்பஷ்வி மேம் உங்களுக்கு? ஓகே சார், இப்போ வொர்க் அவுட் பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும் சார். ஓகே, ஃபைன். ஸ்னேகா மேம்? புரிஞ்சுது சார். ஓகே, ரைட். நவீன் சார்? சார் ஒரு கிளான்ஸ் சொன்னா புரியும் சார். ஓகே, ரைட். எதிர்பார்த்துதான், நோ ப்ராப்ளம். தென் முத்துலட்சுமி உங்களுக்கு? சார் கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கேன் சார். ஓகே, நோ ப்ராப்ளம், ஃபைன். மாரிசெல்வம் சார் உங்களுக்கு? சேம்லா சார், கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ரீக்ளைன் சொன்னா கரெக்டா இருக்கும் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், லக்ஷ்மி பிரியா மேம் உங்களுக்கு? சார் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இது எனக்கு என்னன்னா மல்டிபிள் கிளாஸ் அதெல்லாம் இருக்குல்ல சார், அது எப்படி கால் பண்ணுறது எனக்கு அது ஸ்டார்டிங்லேருந்தே அந்தந்த கிளாஸ் எடுக்கும்போது கிளியராக இருக்கும். ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது பிளாங்க் ஆகிடுங்க. அதில் தான் ரொம்ப அதில் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் எடுத்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைன். கருத்தபாண்டி சார் உங்களுக்கு? சார் அந்த கடைசியா டெட் கவுண்ட் கொடுத்தீங்களா சார், அது கொஞ்சம் ஓகே, அதை தெளிவா அப்புறமா சொல்றேன், அது பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து மீதி எல்லாம் ஓகேவா? சார் கொஞ்சம் புரியுதவே இருக்கு சார். ஓகே, ரைட். ஃபெலிக்ஸ் சார் நீங்க? ஓகே தான் சார், ஒரு தடவை திருப்பி பார்த்தா புரியும் சார். ஓகே, ரைட். ஐசக் சார் உங்களுக்கு? ஓகே சார், புரியுது சார். ஓகே, ஃபைன். ஹேமா மேம், I guess you already told the things, right? Right. Yes, sir. Devi?
சார் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி விக்கப் கொஞ்சம் ஞாபகப்படுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ வில் மேக் இட் ஹேப்பன். திவ்யா மேம். ஓகே தான் சார். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா பார்த்துடலாம். செல்ஷியா மேம். எஸ் சார், புரிஞ்சது சார். எஸ்டர்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதனால கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஓகே. பட் ஓகே சார். ஓகே, ஃபைன். ரைட். அருண் சார், எனக்கு தெரியும் இங்கே தான் இருக்காரு, கேட்டுக்கிறேன். அரவிந்த் சார். எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே, தேங்க்யூ. அபினேசன் சார், நீங்க? அவருக்கு மைக் ப்ராப்ளமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் மெசேஜ் போட்டு விட்டுருங்க. ரைட். ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் என்னோட சேட் பாக்ஸில் வந்து நம்ம சேட் பாக்ஸில் வந்து ஃபீட்பேக் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த லிங்க்கை வந்து ஃபில்அப் பண்ணிக்கோ.